இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அந்தந்த அன்னைக்கு படிக்கிறத வந்து நீங்க அந்தந்த அன்னைக்கே செஞ்சு பார்க்குறீங்க. தட் இஸ் வாட் ஐ ரியலி லைக் திஸ் பேட்ச். ஏன்னா நம்ம நெறைய பேட்ச்ல பார்த்தீங்கன்னா படிப்பாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. பட் நீங்க ரொம்ப ஆர்வமா போய் செஞ்சு பார்க்கறதுனால, ஐ ஃபீல் தட் லைக் யூ guys are very much interested in learning cloud, especially AWS. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து நெறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. தட் இஸ் a sprint that you should have and you already have it. Very good. Keep it up. ஓகே. ஸோ குயிக் ரீகேப். ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா EC2 சம்மந்தமா பார்க்குறோம். ஸோ இந்த EC2 அப்படிங்கிறது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் இல்லைங்களா? ஸோ விச் மீன்ஸ் லைக் நீங்க வந்து AWS வந்து ஸோ நம்ம வந்து AWS வந்து வாட் எவர் யூ வாண்ட், யூ ஆர் ஆஸ்கிங் தி AWS டு ப்ரொவைட் த சர்வீசஸ் லைக் கம்ப்யூட் இன்ஜின், டேட்டாபேஸ் இந்த மாதிரி. அதில் EC2 அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட் சம்மந்தமானது இல்லைங்களா? லைக் பிசிக்கல் லேப்டாப் நீங்க என்ன ஒரு கால்குலேஷன்ஸ்க்காக நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க டிபிக்கலா வந்து still people joining இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது, AWS சொல்லி வாங்குறது, என்ன மாதிரி எல்லாம் அந்த EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வால்யூம் அப்படின்னு சொல்லி. வால்யூம்ங்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் வாங்குறப்போ ஒரு C டிரைவ் இருக்கிற மாதிரியும், அதுக்கு மேல வந்து ஒரு D டிரைவ்ல மாதிரி நீங்க வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்க வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி, ரைட்? உங்களோட மிஷின்ல EC2 மிஷின்ல ஸ்டோர் பண்ற மாதிரி, கரெக்டா? விச் இஸ் நத்திங் பட் உங்க லேப்டாப்ல ஸ்டோர் பண்ற மாதிரி. ஸோ அந்த டிஃபரன்ஸை வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணலாம்னு தெரியல. இப்போ நம்ம ப்ராக்டிகலா பார்க்குறோம். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றப்போ என்ன வந்து ரூட் வால்யூம்னு என்ன, EBSன்னு என்ன, இது எப்படி டிஃபரன்ஸ், இது எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, இதுல வந்து என்ன ரீசனுக்காக நம்ம ஸ்னாப்ஷாட்ங்கிற கான்செப்ட் போறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹியர். நான் வந்து என்ன பண்றேன்னா, நம்ம பார்க்கக்கூடியது இதுதான்ப்பா, வாட் இஸ் ஸ்னாப்ஷாட்ஸ் இன் AWS. சரிங்களா? ஸோ நான் டைரக்டாக இங்கே வந்துடுறேன். நான் சில ஃபங்க்ஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், பட் சில ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகல. We will see what is causing that issue. Okay, let's go with on EC2 instance. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு EC2 மிஷினை கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த EBS அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல இருந்து தான் இந்த ஸ்னாப்ஷாட்ங்கிற கான்செப்ட் வருது. We will see. சரிங்களா? So let me start create a new instance. Meanwhile, I will stop this instance. I don't want that. Even I can terminate it. Okay, 1 minute. I was doing some lambda functions over there. Let me. Okay, let's start with launching a new instance. என்ன வைக்கிறேன்னா, மை வெப் சர்வர் அப்படின்னு வைக்கிறேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து நம்ம என்ன OS வேணுமோ அந்த OS நம்ம சூஸ் பண்ணுறோம். ஐ வில் கோ வித் லினக்ஸ் மிஷின். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ ஃப்ரீ டயர். ஓகே, இஸ் ஃபைன். ஜஸ்ட் இன் கேஸ் நான் வந்து ஒரு மை வெப் சர்வர் கீப்பேர்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம், HTTP அப்படிங்கிறனால நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக HTTPயில் ஆல் கொடுக்குறோம். ஓகேங்களா? எனிவேர் கேன் ஏபிள் டு அக்சஸ். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு தெரியும் இந்த கான்ஃபிகர் ஸ்டோரேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் வால்யூம் அப்படின்ட்டு இருக்கு, கரெக்டுங்களா? இந்த ரூட் வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஓகே. ஸோ நம்மகிட்ட இப்போ லேப்டாப் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப் வாங்குறப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிஷின்ல கான்ஃபிகர் பண்றப்போ 8 GB RAM 500 GB ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா, லெட்ஸ் சே CPU பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 1 CPU வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த 500 GB ஹார்ட் டிஸ்க்ங்கிறது இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன பண்ணுவோம், பார்ட்டிஷன் பண்ணுவோம், கரெக்டுங்களா? C டிரைவ், D டிரைவ், E டிரைவ், சம்திங் லைக் தட் இல்லைங்களா?
ஸோ இது எதுக்காக பார்ட்டிஷன் பண்றோம்னா, ஸோ சிஸ்டம் ஓரியன்டட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் தட் இந்த சி டிரைவ்ல அசியூம் தட் இந்த சி டிரைவ்ல வந்து நீங்க வந்து என்ன வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ சி டிரைவ்ல பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. இந்த டி டிரைவ்ல தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ நீங்க இந்த லேப்டாப் யூஸ் பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சி டிரைவ் அப்படிங்கிறது ஓஎஸ் விச் இஸ் நத்திங் பட் சிஸ்டம் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஸ்டோர் பண்றோம். இங்க ஏடபிள்யூஎஸ்ல நம்ம ஒரு மிஷின் வாங்குற பொழுது நம்ம என்ன கேட்கறோம்? ஏடபிள்யூஎஸ்ல ஒரு EC2 மிஷின் கேட்கறோம். மிஷின் கேட்கறப்பவே நம்ம என்ன பண்றோம்? ஒரு OS ஓட தான் வாங்குறோம். கரெக்ட்டுங்களா? which is nothing but either of these, right? ஏதாவது லினக்ஸோ இல்ல மேக்கோ இல்ல வந்து விண்டோஸோ வச்சு தான் வாங்குறோம். அப்போ இந்த லினக்ஸோ இல்ல என்ன OS வாங்கினாலும் அந்த OS has to be இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைங்களா? இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு சிட் இன் சம் பிளேஸ் ஹோல்டர் இல்லைங்களா? அந்த மிஷின்ல எங்க வந்து அந்த OS உட்காருதோ அந்த அதுக்கு பேர் தான் வந்து ரூட் வால்யூம். வால்யூம்னு ஒண்ணும் கிடையாது, ஹார்ட் டிஸ்க். சரிங்களா? ரூட் வால்யூம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நீங்க இமேஜ் வச்சு ஏஎம்ஐங்கிற அமேசான் மெஷின் இமேஜை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய மிஷின்ல அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து எங்க இதுல போய் இருக்கோ அதுதான் வந்து ரூட் வால்யூம். ஓகேங்களா? இதுல இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வரும் ரூட் வால்யூம்ங்கிறது. எப்பெல்லாம் இந்த மிஷினை வந்து நீங்க வந்து இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த ரூட் வால்யூம் டெர்மினேட் ஆயிரும். விச் மீன்ஸ் இந்த 8 GB ஆஃப் ரூட் வால்யூம் வில் ஆல்சோ பி வைப் ஆஃப். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு புதுசா ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். என்னது? EBS வால்யூம். EBS அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். EBS புதுசா படிக்கிறது இன்னைக்கு. EBSனா என்னப்பா? எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். இது ஒண்ணுமே இல்லப்பா. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். ஓகே, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ரைட். இப்போ ஒன்று பாருங்க, இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண எந்த இன்ஸ்டன்ஸ்லயுமே நம்ம EBS வால்யூம் ஆட் பண்ணல. விச் மீன்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலா இந்த ஹார்ட் டிஸ்க் வேணும்னு சொல்லி நம்ம சொல்லல. இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிற இந்த ரூட் வால்யூம் வச்சு தான் நம்ம பண்ணோம். கரெக்ட்டுங்களா? இந்த ரூட் வால்யூம் வச்சு தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். எப்பெல்லாம் ரூட் வால்யூம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த OS வந்து அதில் இன்ஸ்டால் ஆயிருக்கும். எப்பெல்லாம் நீங்க வந்து லான்ச் அந்த இன்ஸ்டன்ஸை வந்து டெர்மினேட் பண்றீங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் அந்த ரூட் வால்யூம் போயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா EBS வால்யூம் அப்படிங்கிறது ஒரு அட்டாச் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். லெட்ஸ் சே 8 GB வச்சுக்கோங்களேன், நோ ப்ராப்ளம். ஓகே, டிஃபால்ட்டா வர 8 GB வச்சுக்கோங்க. நீங்க இதுல வந்து ரூட் வால்யூம் ஆட் பண்ண முடியாது புதுசா. ஓகே, EBS வால்யூம் தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா ரூட் வால்யூம்ங்கிறது உங்க கம்ப்யூட்டர்லயே வராது. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ங்கிறது நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ற மாதிரி. EBS வால்யூம்ங்கிறது ஒன்றும் இல்லப்பா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் இந்த அட்வான்ஸ் நம்ம போய் என்ன பண்றோம், ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து ஒரு வெப் சர்வரை மாத்துறோம் அதையே. ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு ஹேவ் இன்ஸ்டால் அ வெப் சர்வர் ஆன் டாப் ஆஃப் திஸ் மெஷின். ஐ எம் கோயிங் டு சிம்பிளி சே my web server 1. ஓகே, இது கான்செப்ட் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ஈஸி தான். இது எதுவுமே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. ஏன்னா இப்போ ஒரு EC2 மிஷின்ல ரூட் வால்யூம்னா என்ன, EBS வால்யூம் என்ன தெரிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு கொஸ்டினே வருது அப்படின்னா நீங்க வந்து இப்போ EBS வால்யூம் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் டெலிட் பண்றப்போ டெர்மினேட் பண்றப்போ EBS வால்யூம் வந்து டெர்மினேட் ஆகாது, அது இருக்கும் அப்படியே அப்படிங்கறது வந்து நீங்க வந்து as a client you have to think that okay there is still charges occurring on the EBS வால்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் சொல்லியிருந்தேன் இந்த ரூட் வால்யூம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த ஹோட்டல் புக் பண்றோம் அப்படின்னா கெஸ்டா பே பண்றோம் அப்படின்னா அதை விட்டு வெளியே வரும்போது எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் EBS வால்யூம் அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க வந்து வெளியில வரும்பொழுது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாவது கேட்டிருக்கீங்க, அடிஷனல் ஆன் டாப் ஆஃப் ஏதாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதையும் யூ ஹேவ் டு கேன்சல் இட். இல்லைன்னா அதுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ லெட்ஸ் மீ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சேட் உள்ள போடுங்கப்பா. ஓகே, இஃப் யூ கைஸ் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் ஜஸ்ட் புட் இன் தி சாட், வில் கோ ஃப்ரம் தேர். ஓகே, மை வெப் சர்வர் வந்து இப்போ வந்து அப் அண்ட் ரன்னிங் ஆகுது. ஓகே, மீன்வைல் நான் அந்த ஸ்லைடை காமிக்கிறேன். ஸ்னாப்ஷாட்னு என்ன தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது
சரி, டே 4 இல்லையா? யா. ஓகே. ஸ்னாப்ஷாட் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு மிஷின். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு மிஷின். இந்த 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 கான்செப்ட் போக வேண்டாம். ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது என்ன மட்டும் பாருங்க. இது வந்து ஒரு மிஷின். இதுல இது ஒரு ரீஜன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரீஜன். ஒகாயோங்கிற ரீஜன். ஓகே. அஸ்யூம் தட் ஒகாயோ ரீஜன்ல ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல 2 வால்யூம் இருக்கு. ஒன்னு ரூட் வால்யூம், ஒன்னு வந்து இபிஎஸ். இபிஎஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நான் சொன்ன மாதிரி. ரூட் வால்யூம்ங்கிறது அஸ்யூம் தட் சி டிரைவ் மாதிரி. ஓகே. விச் இஸ் நத்திங் பட் ஹேவ் ஏஎம்ஏஓ இல்ல ஓஎஸ்ல இன்ஸ்டால் ஆகிற இடம் தான் வந்து ரூட் வால்யூம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் சம் ரீசன் கிளைண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த இபிஎஸ்ல ஸ்டோர் பண்ற டேட்டாவை ஒரு ரீஜன்ல மட்டும் வைக்காம வேற ஒரு ரீஜன்ல வச்சிருக்கணும். ஸோ வாட் த கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹவு டு ரிப்ளிகேட் தி EC2 இன்ஸ்டன்ஸ் டேட்டா. இந்த EC2 மிஷினோட டேட்டா எங்க ஸ்டோர் ஆகும்? இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டுங்களா? இதைய எப்படி அனதர் ரீஜன் வேற ஒரு ரீஜன்ல வந்து நான் வந்து ரிப்ளிகேட் பண்றது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த மிஷின்ல இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ப்ராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்களேன். இன்னொரு மிஷின் இன்னொரு இடத்துல இருக்கு. அந்த மிஷின்ல நீங்க வந்து அந்த அதே ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் இன்சர்ட் பண்ண முடியாது. யூ கைஸ் கெட் இட்? இப்போ இந்த மிஷின்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்க வந்து ஆல்ரெடி வந்து பிளக் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதே டேட்டா ஆல்ரெடி அங்க இன்னொரு ரீஜன்ல இருக்கிற இன்னொரு மிஷின்ல ரிப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இது டேட்டா வந்து ரிப்ளிகேட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் ஸ்னாப்ஷாட். ஓகே. ஸ்னாப்ஷாட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லப்பா. a point in time copy of EBS. அந்த டைம்ல இந்த EBSல என்ன டேட்டா இருக்கோ அதுதான் ஸ்னாப்ஷாட். இட்ஸ் நத்திங் பட் உங்களோட EBS அப்படியே காப்பி பண்ணி உங்க EBS இந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன டேட்டா இருக்கோ அதைய அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல காப்பி பண்ணி ஒரு காப்பி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளோ நம்ம இன்னைக்கு ப்ராக்டிகலா பார்க்குறோம். என்ன பண்றோம்னா, இப்போ ஒஹாயோ ரீஜியன்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம். அதுல சி டிரைவ் இருக்கு, EBS இருக்கு. நம்ம பண்ணிட்டோம் ஆல்ரெடி. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த EBS வால்யூம்ல என்ன இருக்கோ இதைய ஐ ஹாவ் டு மூவ் இட் டு சம் அதர் ரீஜன். லெட்ஸ் சே மும்பை. ஓகேங்களா? எப்படி கொண்டு போறது? ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கிற டேட்டாவை நான் என்ன பண்ணலாம்னா, ஹார்ட் டிஸ்கை வந்து ஆல்ரெடி இங்க பிளக் ஆயிருக்கு. இதே ஹார்ட் டிஸ்கை ஐ கேனாட் மூவ் இட் டு அனதர் ரீஜன். ரைட்? ப்ராக்டிகலி இட் இஸ் இம்பாசிபிள். கரெக்ட்டுங்களா? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு ஹியர் இஸ் இந்த EBS வால்யூமை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு பை யூசிங் கிரியேட் ஸ்னாப்ஷாட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் த ஃப்ளோ. என்ன பண்றோம்? ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். ஒரு ஸ்னாப்ஷாட்டை எடுத்துட்டு இன்னொரு ரீஜனுக்கு கொண்டு போக முடியும். இது வந்து ஒன்றும் இல்லப்பா, ஒரு இங்க இருக்கிற ஹார்ட் டிஸ்கை காப்பி பண்ணிட்டு லெட்ஸ் சே ஒரு யூஎஸ்பியில காப்பி பண்ணிட்டு அந்த யூஎஸ்பியை நீங்க பிசிக்கலா கொண்டு போய் வேற ஒரு ரீஜியன்ல வச்சு அந்த ஸ்னாப்ஷாட்டை இங்கிருந்து கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். இந்த நீங்க கொண்டு போற ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்றோம். அது வந்து ஒரு EBS வால்யூம். ஓகேங்களா? அந்த EBS வால்யூம் எடுத்து இங்க இருக்கிற மிஷின்ல அட்டாச் பண்றோம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, எனி ரீஜன் இப்போ கிளைண்ட் வந்து இஃப் தேர் எக்ஸ்பெக்டிங் தட் தே வாண்ட் டு ஹேவ் தேர் EC2 இன்ஸ்டன்ஸ் டேட்டா ஷுட் பி மோர் தென் ஒன் ரீஜன் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் ப்ராசஸ். இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராசஸ். பட் ஒன்ஸ் நம்ம ப்ராக்டிகலா பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் புரியும். பட் எனி கொஸ்டின்ஸ் பா? கேன் யூ ப்ளீஸ் புட் இன் தி chat? இஸ் இட் கிளியர் வாட் இஸ் snapshot and why we have to go for snapshot? ஓகே. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாப்பா? ஐ see some of the people are saying clear sir, but எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா நம்ம எதுக்கு இது படிக்கிறோம் அப்படின்ட்டு? ஓகே. இங்க பாருங்க, ஸ்னாப்ஷாட்ங்கிறது ஒன்றும் இல்லை, பாயிண்ட் இன் டைம் காப்பி ஆஃப் EBS வால்யூம். EBSங்கிறது என்ன? பிளாக் கிளவுட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? எதுக்கு பண்றோம்? இது டு ஸ்டோர் தி EC2 டேட்டா. EC2 இன்ஸ்டன்ஸோட டேட்டாவை ஸ்டோர் பண்றது தான் வந்து EBS. ஓகேங்களா? இந்த ஸ்னாப்ஷாட்ஸை வந்து நம்ம அமேசான்ல S3ங்கிற மாதிரி பக்கெட்ல ஸ்டோர் பண்ணலாம். நம்ம இன்னும் அமேசான் S3ல ஒன்றும் படிக்கல. ஜஸ்ட் திங்க் அபவுட் சம்திங் கால்ட் ஸ்டோரேஜ் ஃபைல் சிஸ்டம். ஓகேங்களா? நீங்க அங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அங்க வந்து நீங்க பார்த்தா இன்கிரிமெண்டலா வந்து என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா நேற்றுக்கு இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸோ அந்த இன்கிரிமெண்டல் பேக்கப்ஸ் வந்து we can put it in the S3 பக்கெட். அதாவது என்ன சேஞ்ச் நடந்ததோ பழைய ஸ்னாப்ஷாட்டுக்கும் இப்போ இருக்கிற ஸ்னாப்ஷாட்டுக்கும் என்ன சேஞ்ச் இருக்கோ அந்த டெல்டாவை மட்டும் எடுத்து ஸ்டோர் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் பண்றோம் இந்த ஸ்னாப்ஷாட் அப்படின்னா பேக்கப். ஓகே. இப்போ இந்த EC2 மிஷின் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா
இந்த EC2 மிஷினுடைய டேட்டா வந்து ஒரு பேக்கப் ஒரு பக்கம் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே இந்த ரீஜனே போயிருச்சு, இந்த ரீஜனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அமேசான் சம் ப்ராப்ளம் ஆகி இந்த ரீஜனே ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல இந்த ரீஜன்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ண EC2 மிஷின்ல இருக்கிற EBS டேட்டா வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு, ஆனா வந்து உங்களுக்கு இப்போ டேட்டா வேணும். ஓகே, என்ன பண்ணுவீங்க? இப்போ இதே டேட்டா வேற ஒரு ரீஜன்ல இருந்ததுன்னா, இப்போ அந்த ரீஜன் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் பாசிபிள் டு ரிட்ரீவ் தேர். கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ரீஜன்ல வைக்காம கிராஸ் ரீஜனல்ல வைக்கிறதா வந்து ஒரு ஐடியல் சினாரியோ. ஓகேங்களா? அப்ரோச். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், பேக்கப்புக்காக வைக்கிறோம். அடுத்து ரெக்கவரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, இதுக்கு முந்தின ஸ்டேட் நம்ம போகணும் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பாயிண்ட் இன் டைம்ல என்ன டேட்டா இருந்துச்சோ EBSல அது வந்து ஸ்னாப்ஷாட்ல கேப்சர் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து ஸ்னாப்ஷாட்ல வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காப்பி ஆஃப் வெர்ஷன்ஸ்க்கு நீங்க வந்து மூவ் பண்ணி அங்கிருந்து நீங்க எடுத்து அந்த இஷ்யூ என்ன நடந்திருக்கும், இல்ல என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கோ ஃபர்தர். ஓகேங்களா? அடுத்து மைக்ரேஷன். மைக்ரேஷன்ங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து ஒகாயோல லான்ச் பண்ணிட்டீங்க உங்க கிளைண்ட்டுக்கு. ஃபார் சம் ரீசன் நீங்க வந்து நினைக்கிறீங்க ஒகாயோ விட மும்பை வந்து பெட்டரா இருக்கும், ஏன்னா சம்பவம் வந்து நம்பர் ஆஃப் டிராபிக் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒகாயோல இதை டிப்ளை பண்றதுக்கு பதிலாக மும்பைல டிப்ளை பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, வித்தவுட் டிஸ்டர்பிங் தி எக்ஸிஸ்டிங் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் எடுத்து அது மும்பை ரீஜனுக்கு கொண்டு போய் அங்க ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுல அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் யூசர் டிராபிக் எல்லாம் இந்த பக்கம் ரவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் யூ கேன் ஏபிள் டு ஷட் டவுன் திஸ் ஒகாயோ. ஸோ தட் லைக் யூசருக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. ஓகே, இது வந்து ஒகாயோக்கு போதா மும்பைக்கு போதாங்கிறது தெரியாது. ஓகேங்களா? அடுத்து ரெப்ளிகேஷன். இது எதுக்காக அப்படின்னா டிசாஸ்டர் ரெக்கவரி. இப்போ அதான் சொன்ன பாத்தீங்களா, இங்க ஏதாவது ஒரு ஆயிடுச்சு, இப்போ ஒகாயால ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரி டிசாஸ்டர் நடக்குது, இந்த ரீஜனே டவுன் ஆயிருது, இல்ல பவர் ஃபெயிலியர், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு as a client நம்ம டேட்டா வந்து இன்னொரு ரீஜன்ல இருக்கும். ஸோ தட் யூ கேன் ரெக்கவர் யுவர் டேட்டா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா AWS என்ன சொல்றாங்கன்னா, we will make sure that உங்க டேட்டா எங்கேயும் போகாது, ஸ்கேலபிலிட்டி, அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி எல்லாமே சொல்றாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் ஃப்ரம் த கிளைண்ட் ஆஸ்பெக்ட் ஸ்டில் we have to make sure that நம்ம டேட்டா இன்னொரு இடத்துல ரெப்ளிகேஷன் வச்சுக்கிறது ஃபார் பெட்டர். சரிங்களா? இப்போ இது என்னங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒகாயோ ரீஜியன்ல ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணிட்டோம். ரைட்? ஒகாயோல நான் மை வெப் சர்வர் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அது ரன்னிங் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போய் பாத்தீங்க அப்படின்னா, யூ கேன் see 2 types of வால்யூம்ஸ். ஓகேங்களா? ஒன்னு பாத்தீங்கன்னா EBS, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரூட் வால்யூம். இது பாத்தீங்கன்னா ரூட் வால்யூம். ஓகேங்களா? சோ இப்போ ரூட் வால்யூம் இருக்கு, நம்மகிட்ட வந்து EBS இருக்கு. ஓகே, ரூட் வால்யூம் இருக்கு, EBS இருக்கு. இப்போ இதை என்ன பண்றோம், ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது? ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் என்ன பண்ணணும்னா, இப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வால்யூம். ஓகேங்களா? வால்யூம்ங்கிறது ஒண்ணு இல்ல, அந்த EBS டேட்டா ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஓகே, இப்போ இந்த வால்யூம் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இந்த வால்யூம் ஐடி. You guys can see my screen, right? Can you confirm? You guys can see my screen? Yes, sir. Okay. So நீங்க பாருங்க, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் இங்க இருக்கு இல்லீங்களா? இங்க இருக்கிற வால்யூம்ஸை நான் இன்னொரு இதுல ஓபன் பண்றேன். இந்த ரீஜன்ல இருக்கிற வால்யூம்ஸ் எல்லாம் இங்க பார்க்க முடியும் நீங்க. ஓகேங்களா? இந்த ரீஜன்ல இருக்கிற வால்யூம்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த வால்யூம் வேணும் நம்மளுக்கு? இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து எண்டிங் வித் 2C34 இது. இப்போ இந்த இதுதான் வந்து நம்மளுடைய EC2 இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் ஆகிக்கிற அட்டாச் ஆகிக்கிற ஒரு வால்யூம், EBS வால்யூம். இப்போ இதே நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்ப்பா, கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்றோம், ஆக்ஷன்ல போய் கிரியேட் ஸ்னாப்ஷாட். இப்போ நீங்க வந்து இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, மை EBS ஒஹாயோ ஸ்னாப். சரிங்களா? ஜஸ்ட் வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்ஸை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணிருக்கு, இப்போ அங்கிருந்து அப்படி காப்பி பண்ணி ஒஹாயோலயே வச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஸ்டெப் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்னாப்ஷாட்டை காப்பி பண்ணி, ஓகே,
டெஸ்டினேஷன் எங்க கொண்டு போகணும்? மும்பை கொண்டு போகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட்ட தான் நம்ம வந்து காப்பி பண்ணணும். கரெக்ட்டுங்களா? காப்பி ஸ்னாப்ஷாட். ஓகேங்களா? இப்போ இந்த காப்பி பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதைய வந்து நீங்க டெஸ்டினேஷன் எங்க கொண்டு போகணும்? மும்பை கொண்டு போகணும். கரெக்ட்டுங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் விட்டுருங்க. இப்போ டெஸ்டினேஷன் ரீஜன் எந்த ரீஜனுக்கு கொண்டு போகணும்ப்பா? நான் என்ன நினைக்கிறேன்? மும்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மும்பை வந்து எந்த ரீஜன்ல இருக்கு? ஏசியா பசிபிக் மும்பை வந்து ஏபி சவுத் 1. கரெக்ட்டுங்களா? நான் ஜஸ்ட் அங்க ஒரு ரீஜன் ஓப்பன் பண்றேன் ஒரு டேப்ல. அதாவது மும்பை ரீஜன் ஒண்ணு ஓப்பன் பண்றேன். ஸோ மும்பை ரீஜியன்ல நான் ஒரு EC2 ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. I will launch one EC2 instance in Mumbai region. My EC2 in Mumbai. ஓகே. ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். கீப்பேர் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஓகே. செக்யூரிட்டி குரூப் இங்க இருக்கு. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து HTTP புரோட்டோகால் மூலமா கனெக்ட் பண்ணி பார்க்கறோம். ஓகேங்களா? எனிவேர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்க இதை அட்டாச் பண்ண வேண்டியதில்லை. கரெக்ட்டுங்களா? பட் ஐ வாண்ட் டு மேக் திஸ் as a வெப் சர்வர். ஸோ நான் பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, we are giving here வெப் சர்வர், let's say மும்பை வெப் சர்வர் கொடுத்துக்குவோம். சரிங்களா? மும்பை வெப் சர்வர் கொடுத்துட்டு லான்ச் பண்றோம். ஏன்னா இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும், ரைட்? அப்பதான் நீங்க அதை கொண்டு அங்க அட்டாச் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க லான்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதையே நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது எல்லாரும் அக்சஸ் பண்ணி பாருங்க. இது நம்ம இந்த மை வெப்ங்கிறது வந்து ஒர்க் ஆகுதா? பப்ளிக் டிஎன்எஸ் putting in the chat. Are you guys getting response? Ohio machine இருந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வருதா? ஓகே, ஐ எம் சேயிங் தட் மை Ohio வெப் சர்வர். சரிங்களா? இது என்னோட சர்வர் பேரு. லினக்ஸ் மிஷின் ஃப்ரீ டயர். ஓகே, ஆல் குட். ஸோ ஃப்ரீ டயர்ல யூஸ் பண்றோம். கீ வேல்யூ பேர் நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, கீ பேர் இங்க எடுத்துக்கிறோம். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப்ல HTTPல எனிவேர் கொடுத்துருக்கோம்ப்பா. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் ஹியர். ஆட் அ நியூ வால்யூம். இங்க வந்து EBSல வந்து என்ன கொடுக்குறோம்னா, இது 8க்கு வேணும் மேபி டிஃபரன்ஸ் இருக்காக 16 GB கொடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஓகே, EBS வால்யூம் கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ்ல நான் என்ன பண்றேன், பூட்ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட் நான் வந்து கொடுக்குறோம். இதில் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, Ohio வெப் சர்வர். ஓகேங்களா? Ohio வெப் சர்வர்னு சொல்லிட்டு லான்ச் பண்றோம். அந்த மிஷின் இருக்காச்சா யாராச்சுக்கு? மும்பை மிஷின் யாராவது ஹிட் பண்ணி பாத்தீங்களா? ஓகே, ஐ ஹேவ் டு கிவ் த ஓகே, இதை பண்ணி பாருங்க. மும்பை சர்வர் வந்து ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். வெப் சர்வர் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, மும்பை சர்வர் ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே, கூல். ஸோ இந்த Ohio சர்வர் வரட்டும். ஓகே, ஒர்க்கிங் சார். ஓகே, குட் குட். ஒன்ஸ் இந்த மிஷின் ஓகே, இதுவும் அப் ஆயிடுச்சு. வெரி நைஸ். 1 minute பா. ஓகே, நான் இப்போ இது கொடுக்குறேன். இப்போ நான் Ohio சர்வருடைய ஐபி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, வெரி நைஸ். இட் டேக்ஸ் சம் டைம் பா. நவ் இட்ஸ் ஓகே. ஓகே, சரி, ஓவராலாகவே இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. பட் ஓகே, இட்ஸ் போத் ஆர் ரெஸ்பாண்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த Ohio சர்வர், இந்த Ohioல இருக்கிற இந்த சர்வருடைய ஸ்டோரேஜ் இன்ஸ்டன்ஸ் என்னவோ அதனுடைய 16 GB இருக்கிறது தான்ப்பா அந்த
நம்மளுடைய EBS வால்யூம் both are working சார். ஓகே பர்ஃபெக்ட் பா, வெரி நைஸ். ஸோ இப்போ இந்த 16 GB இருக்கிறதா வந்து நம்ம வந்து EBS வால்யூம் இல்லைங்களா? இப்போ நம்ம இது இங்கிருந்து நீங்க டேரக்டா போய்க்கலாம் அந்த வால்யூமுக்கு. இப்போ இந்த வால்யூமுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? இந்த வால்யூமுக்கு தான் நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். ஏன் நான் திருப்பி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண புதுசா கிரியேட் பண்ண ஒஹாயோ ரீஜன்ல இருக்கிற அந்த சர்வர், அந்த EC2க்கு இந்த வால்யூம் தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ அம் கிரியேட் a snapshot. இப்போ என்ன சொல்ல போறேன், ஒஹாயோ ஸ்னாப்ஷாட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒஹாயோ ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நீங்க ஸ்னாப்ஷாட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஒஹாயோ ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கு, மை ஒஹாயோ ஸ்னாப்ஷாட். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்டை நம்ம என்ன பண்ண போறோம், we are going to copy it to a மும்பை ரீஜன். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், காப்பி டெஸ்டினேஷன், காப்பி ஸ்னாப்ஷாட் கொடுக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்னாப்ஷாட்டை செலக்ட் பண்ணிட்டு காப்பி ஸ்னாப்ஷாட் எங்க கொண்டு போகணும், காப்பி ஸ்னாப்ஷாட் டு விச் ரீஜன், எந்த ரீஜன் கொண்டு போகணும், மும்பை. மும்பை. மும்பைங்கிற ரீஜன் எதுலப்பா வருது, மும்பைங்கிறது AP-South 1. ஓகேங்களா? ஓகே பர்ஃபெக்ட், AP-South 1. AP-South 1. சரிங்களா? இது நீங்க அப்படியே காப்பி ஸ்னாப்ஷாட் கொடுங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இது வந்து ஒரு காப்பி ஸ்னாப்ஷாட் பண்ணிருச்சு. இப்போ நான் மும்பை ரீஜன் இருக்கேன், ஸ்னாப்ஷாட்ஸ் பாருங்க, இங்க இது வந்திருக்காது. ஓகே கரெக்ட்டுங்களா? இப்போ வந்துருச்சா? யூ கைஸ் கேன் see it here. முதல்ல எந்த ஸ்னாப்ஷாட்டுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்னாப்ஷாட்டை நீங்க இந்த ரீஜன்ல இருந்துகிட்டு எனக்கு காப்பி பண்றப்போ எனக்கு டெஸ்டினேஷன் ரீஜன் கொடுத்ததுனால அந்த டெஸ்டினேஷன் ரீஜன்ங்கிறது மும்பை. ஸோ அந்த மும்பைல வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எதுவுமே இல்லாம இருந்துச்சு, இப்பதான் காப்பியா வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது, அங்க இருக்கிற ஸ்னாப்ஷாட் வந்து இப்போ இங்க ஒரு காப்பி வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு எப்படி வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்றது. ஏன்னா ஸ்னாப்ஷாட்ங்கிறது வந்து ஒரு உங்க ஹார்ட் டிஸ்கோட ஒரு பேக்கப். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோட ஒரு பேக்கப். ஓகே, இப்போ அகைன் ஸ்னாப்ஷாட்டை வந்து நீங்க கொண்டு போய் இந்த EC2 மிஷின்ல கனெக்ட் பண்ண முடியாது, ரைட்? யூ நீட் அ வால்யூம். கரெக்ட்டுங்களா? EBS வால்யூம் தான் வேணும். அப்ப என்ன பண்ணணும், இதுல இருந்து எப்படி ஒரு EBS வால்யூம் எடுக்கிறது அப்படின்னா, கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட். இப்போ இங்க பாருங்க, இந்த 16 GB இருந்துச்சா அங்க நம்ம கிரியேட் பண்ணது, அங்க கிரியேட் பண்ண 16 GB தானப்பா. இப்போ பாருங்க அவைலபிள் ஜோன், ஓகே ஆல் ஃபைன். இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்றீங்க, சரிங்களா? ஸோ கிரியேட் அ வால்யூம். இப்போ இந்த ரீஜன்ல வந்து பாருங்க ஒரு வால்யூம் கிரியேட் ஆயிருக்கு 16 GB. இந்த 8 GBங்கிறது எதோட கனெக்ட் ஆயிருக்குப்பா? Can anyone say what is this volume? என்னப்பா? This 8 GB volume in Mumbai region is related to what? Root volume, sir. இந்த மும்பை ரீஜன் இருக்கிற EC2 மிஷின் உடைய ரூட் வால்யூம், சரிங்களா? ஸோ இந்த 18 GBங்கிறது வந்து 16 GBங்கிறது வந்து நம்ம அங்கிருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்க, சரி இப்போ வந்துருச்சு. ஓகே, we are able to create a volume from ஒஹாயோ ரீஜன் டு மும்பை ரீஜன். ஆனா இதை வந்து நம்ம இன்னும் வந்து EC2 கனெக்ட் பண்ணல. அப்படி எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி செக் பண்ணலாம்? நீங்க மும்பை ரீஜன்ல இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸ் போனீங்கன்னா, ஸ்டோரேஜ்ல போய் பாத்தீங்கன்னா, you will always see only one as of now. ஓகே, we just copied it இல்லைங்களா? இப்போ பாருங்க ஸ்டோரேஜ் போய் பாருங்க, see you can still see only one, but what you have to do here is you have to attach it. Attaching is nothing but like you are plug in பண்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் த வால்யூம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் சொல்லணும். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, கரெக்ட்டுங்களா? மும்பை ரீஜன்ல. ஸோ அட்டாச் த வால்யூம். இப்போ பாருங்க நான் இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றேன், மும்பை ரீஜன்ல இங்க பாருங்க இங்க வந்துருச்சா? So which means now you are able to successfully migrate the external hard disk, which is nothing but EBS volume from one region to another region. இது எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? எப்படி பண்றோங்கிறது புரிஞ்சிருக்கும். இதான் ஸ்டெப்ஸ், நான் பண்ணதை தான் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி டயக்ராம் நான் வச்சிட்டீங்க அப்படின்னா you can able to easily do it practical. சரிங்களா? I think it's time up. We will join back in a minute and then we'll talk about next topic.
தேங்க்யூ. ஓகே, நைஸ். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்னாப்ஷாட் இபிஎஸ் இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களாங்க? கேன் யூ ப்ளீஸ் புட் இன் தி சாட் விண்டோ? இது எதுக்காக பண்றோம், எப்படி பண்றோம், இபிஎஸ்னா என்ன, ரூட் வால்யூம்னா என்ன, எப்படி வந்து ஸ்னாப்ஷாட்னா என்ன, வால்யூம் எப்படி ரிலேஷன், இந்த ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், எதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம், ஏன் வந்து ஒரு இபிஎஸ் வால்யூம் டைரக்டா அட்டாச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே, ஐ கேன் சி கமெண்ட்ஸ். எஸ் சார், அண்டர்ஸ்டூட். ஓகே, நைஸ். ஓகே, கூல். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சர்வர்லெஸ். ஓகே, யாராவது ஐடியா இருக்காப்பா சர்வர்லெஸ்? எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? கேன் எனிஒன் சே எனிதிங் அபௌட் சர்வர்லெஸ்? இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்க கிளாஸ்ல ஏதாவது படிச்சிருக்கீங்களா சர்வர்லெஸ் அப்படின்னு? Can anyone be volunteer today to make it more interactive, guys? Serverless. We can use server when we need. Okay. We can use server when we need. Okay. Thanks, Prakalya. Where are other answers? You can unmute and you can talk. You guys have any answer? ஸோ இந்த சர்வர்லெஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வுட் லைக் டு செக் வித் யூ ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ கெட் இன் டு தட். ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா யூ மைட் தாட் சம்திங் எல்ஸ். ஓகே, வி நோ நீட் டு மெயின்டைன் சர்வர் சார். ஓகே, தேங்க்ஸ் பூஜா. வேற ஏதாவது ஆன்சர்? சாரி, I think someone is trying to tell some answer. Sir, இப்ப ரூட் வால்யூம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது delete ஆனா ஆட்டோவா delete ஆயிக்கலாம் சார். ரூட் வால்யூம் வந்து delete பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிருமா இன்ஸ்டன்ஸ் கிரியேட்? எஸ், ஆமாப்பா. ஆமா. அப்ப EBS வந்து நம்ம எப்படி சார் delete பண்றது? அது delete ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல. நீங்க தனியா தான் delete பண்ணணும் அதைய. இப்போ நீங்க இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு EC2 மெஷினை கிரியேட் பண்றப்பவே, குட் கொஸ்டின். யாரு, கவின் குமாரா? தட்ஸ் நைஸ். எஸ் சார். ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஸோ நீங்க இப்போ இந்த வால்யூம்ஸ்ல I still see latency in the AWS console. நீ காலையில இருந்து ஸ்லோவா தான் இருக்கு. இப்போ இந்த 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 இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வால்யூம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? இந்த 8 GB இருக்கிறது வந்து ரூட் வால்யூம். ஓகேங்களா? இது நீங்க EC2 மெஷின் கிரியேட் பண்றப்பவே, EC2 மெஷின் கிரியேட் பண்றப்பவே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்ல போய் நீங்க அதுல பாத்தீங்கன்னாவே இருக்கும். பை டிஃபால்ட் பாத்தீங்கன்னா delete on termination. I will show you that. இப்போ ஸ்டோரேஜ் போறீங்க. இப்போ இது இந்த 8 GBங்கிறது வந்து ரூட் வால்யூம் இல்லைங்களா? இந்த 16 GBங்கிறது EBS. ஸோ இந்த 8 GBங்கிறது இந்த ரூட் வால்யூம் இங்க பாருங்க, delete on termination. by default it is yes. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க EC2 மிஷினை வந்து கிரியேட் பண்றப்போ இந்த ரூட் வால்யூம் வந்து பை டிஃபால்ட் இந்த delete on termination வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, which மீன்ஸ் எனக்கு அந்த மிஷினே வேண்டாம் அப்படின்னா அதுல இருக்கிற ரூட் வால்யூம் எனக்கு வேண்டியதில்லை. கரெக்டுங்களா? உங்க மிஷினே எனக்கு உங்களோட லேப்டாப் வந்து எனக்கு வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்கிற அந்த சி டிரைவ்ல இருக்கிற எதுவுமே எனக்கு வேணாம்னு நினைப்பீங்க. கரெக்டா? விச் மீன்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் யுவர் மிஷின் ஃபார் மீ, இல்லைங்களா? ஸோ அந்த மிஷினை வந்து வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் நடக்கும். கரெக்டுங்களா? ஆனா இது பாருங்க, பை டிஃபால்ட் நோ தான் வரும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல போய் இன்ஸ்டன்ஸை வந்து டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் EBS வால்யூமை மட்டும் நீங்க டெலிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இது வேண்டாம்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நீங்க டிட்டாச் வால்யூம், டெலிட் கிடையாது, டிட்டாச்.
ஓகேங்களா? இது நீங்க டிட்டாச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இருக்கிற மும்பைல இருக்கேன். ஐ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் எனிமோர். ஓகே. இப்ப நான் டிட்டாச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப டிட்டாச் பண்ணலாம் என்ன இருக்கும்? இது வந்து அங்க வந்து கனெக்ட் ஆயிருக்காது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா? ஆ கவின். எஸ் சார், எஸ் சார். ஓகே. சோ வால்யூம் வந்து எப்பவுமே அட்டாச், டிட்டாச் தான் பண்ண முடியும்ப்பா EBS. ஓகேங்களா? சோ அட்டாச் என்ன அர்த்தம்னா அந்த வால்யூம் வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க அர்த்தம். டிட்டாச்னா வந்து நீங்க அந்த வால்யூம் வந்து அதோட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் EC2 மெஷினை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன்ல பாத்தீங்கன்னா EKS எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? குபர்னெட்டிஸ்ங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர் பேஸ்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? அதுல வந்து ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு கண்டெய்னர் ரன் ஆகிறப்போ அந்த ஒவ்வொரு கண்டெய்னருடைய டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணிருப்பாங்க உள்ள அப்படிங்கிறதுலாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களை ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.com இருக்கு, இல்ல Walmart.com இருக்கு. இப்போ இது வந்து EC2ல ரன் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹை ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ஒரு அப்ளிகேஷன்ஸை டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் பாட்னு சொல்லுவதுக்கு பேரு அதுல ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த டேட்டா வால்யூம் சிங்கப் ஆகிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் EBS போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நாம வந்து கிளஸ்டர்ஸ் இங்க குபர்னெட்டிஸ் வந்து நம்ம இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணல. பட் யாராவது கேட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஆர்வம் இருக்கு அப்படின்னா EKS அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் இருக்கும். த மோஸ்ட் ட்ரஸ்டட் வே டு ஸ்டார்ட், ரன் அண்ட் ஸ்கேல் குபர்னெட்ஸ். அப்படின்னா என்னன்னா குபர்னெட்டிஸ் என்ன ஃபர்ஸ்ட் படிக்கணும். நெட்ல படிச்சு பாருங்க. குபர்னெட்டிஸ்னா என்ன, அதைய எப்படி வந்து அமேசான் வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குறாங்க, எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து இமேஜ் பேஸ்டுப்பா எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ். இதுல நீங்க போனீங்கன்னாவே பாத்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி வந்து ஒரு API வந்து இன்னொரு API வந்து குபர்னெட்டிஸ்ல கால் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. EKS வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது குபர்னெட்டிஸ்ங்கிறது ஓப்பன் சோர்ஸ், அதையே இவங்க ஒரு ரேப்பர் பண்ணி அதை பேர் வந்து எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் சொல்லிட்டு இவங்க ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நம்ம கிளைண்ட் வந்து அவங்க அப்ளிகேஷன் ஆல்ரெடி AWS இருக்கு அப்படின்னா அவங்க வந்து குபர்னெட்டிஸ்ல இருந்திருக்காங்க, இப்போ அவங்க வந்து தே வாண்ட் டு கம் டு AWS அப்படின்னா தென் யூ கேன் ஈஸிலி அடாப்ட் EKS. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து கண்டெய்னர் பேஸ்டை வந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் EKS, இந்த நேம் ஆஃப் EKS ஐ கேன் சே. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் தட் இஸ் கிளியர், ரைட் கவின்? வால்யூம் டிட்டாச் பண்ண. ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சர்வர்லெஸ். ஓகே, நான் அதெல்லாம் க்ளோஸ் பண்றேன். லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் பேக் ஹியர் நவ். சர்வர்லெஸ். ஓகேங்களா? சர்வர்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்வர் இல்லைன்னு அர்த்தமா? சர்வர்லெஸ் அப்படின்னா சர்வர் இல்லைன்னு அர்த்தங்களா? யாராவது சொல்ல முடியுமா? கேன் யூ சே எஸ் ஆர் நோ இன் தி சாட்? No, sir. ஓகே. ஏன் நோ? கேன் யூ சே வை இட் இஸ் நோ? Sir, Okay. actually server வந்து இருக்கும் சார், நம்ம மேனுவலா அதை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சர்வீஸ் itself maintain server சார், லைக் ஆட்டோ ஸ்கேலிங் அந்த மாதிரி. ஓகே, கூல். யார் இது பேசுறது? வெரி நைஸ் ஆன்சர். பூஜா சார். ஓகே, வெரி நைஸ். ஓகே, வெரி குட் ஆன்சர். ஓகே, அதுதான் சர்வர்லெஸ் ஆக்சுவலா நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ போனா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, வேணா நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட். ஓகே, நான் வந்து ஒரு கிளைண்ட். ஐ எம் கோயிங் டு ஹேவ் நான் வந்து ஒரு கிளைண்ட். ஐ எம் ஆஸ்கிங் AWS டு ப்ரொவைட் மீ சர்வீஸ். AWS என்ன பண்ணுது? சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா பூஜா? இப்போ நான் வேணுங்கிற சர்வீஸை நான் வந்து AWSல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஐ கேன் ஏபிள் டு கெட் இட் ஃப்ரம் AWS. இல்லைங்களா? லெட்ஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் AWS. ஓகே, இப்போ எனக்கு வேணுங்கிற சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து லெட்ஸ் அஸ்யூம் தட் ஐ வாண்ட் சம்திங் கால்ட் EC2 S3 பக்கெட் அண்ட் DynamoDB. ஓகேங்களா? ஸோ EC2ங்கிறது கம்ப்யூட் இன்ஜினுக்காக எனக்கு வேணும், S3ங்கிறது ஃபைல் ஸ்டோரேஜ்க்காக வேணும், DynamoDBங்கிறது என்னுடைய NoSQL டேட்டாபேஸ்க்காக எனக்கு வேணும். ஓகே, இப்போ இது வேணும்னு சொல்லி
இது ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட். ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் வால்மார்ட். நான் வந்து as a developer I'm working in Walmart. Assume that. சரிங்களா? Walmart is saying that okay, I have an account in AWS. நம்ம அப்ளிகேஷன்லாம் அங்கே தான் ரன் ஆகுது. You go and start your architecture work அப்படிங்கிறாங்க. நான் அங்கே போய் பார்க்குறேன் இந்த EC2 S3 DynamoDB இருக்கு. இதெல்லாம் ரன். ஓகே, ஆல் ஃபைன். இப்போ இந்த EC2 S3 DynamoDB யார் ஆக்சுவலா மெயின்டைன் பண்றாங்க பூஜா? AWS. AWS. ஓகே, AWS கரெக்ட். ஓகே, லெட் மீ கம் தேர். ஓகே, இப்போ சர்வர்லெஸ்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறோங்கிறோம். சர்வர்லெஸ்ங்கிற கான்செப்ட்லயே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஓகே as a developer நம்ம வந்து அந்த ரிமோட் மிஷினை வந்து நம்ம we are not going to manage அப்படிங்கிறீங்க. அப்ப இந்த மிஷின்ஸை யார் மேனேஜ் பண்ண போறோம்? சர்வர்லெஸ்ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா, சர்வர்லெஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு the very first answer. Serverless is not equal to no server. Correct? கரெக்ட்டுங்களா பூஜா? Yes, sir. ஓகே, பெர்ஃபெக்ட். which means சர்வர் இல்லாம ஒரு கோட் அங்க ரன் ஆகாது. கரெக்ட்டுங்களா? ஏதாவது ஒரு மிஷின் இருக்கணும் இல்லையா? வித்தவுட் தட் ஒரு கோடோ இல்ல ஒரு அப்ளிகேஷன் அங்க ரன் ஆக முடியாது. கரெக்ட்டுங்களா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, சர்வர்லெஸ்ங்கிறது சர்வர் இருக்கும் சார், ஆனா நாம வந்து அதை மேனேஜ் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொன்னீங்க. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன சினாரியோல இந்த சர்வர்லெஸ்லயே அஸ்யூம் தட் அங்க ஒரு சர்வர் இருக்கு, EC2 இருக்கு, S3 இருக்கு, DynamoDB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே, உங்க கோட் வந்து அங்க ரன் ஆகுது அப்படின்னா, இந்த கோட் வந்து இங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களோட யூசரோட கோடு சர்வர்லெஸ்க்குள்ளே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சர்வர்க்குள்ள இந்த சர்வர்லெஸ்ல இருக்கிற சர்வர்ஸை யார் வந்து மேனேஜ் பண்றாங்கப்பா? அது AWS. ஓகே, வெரி நைஸ். ஸோ நீங்க போய் EC2 S3 DynamoDB எல்லாம் கான்ஃபிகர் பண்ணாலும் AWS தான் மேனேஜ் பண்றாங்க. சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் போயிட்டு நீங்க ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணீங்கன்னா அது சர்வர்லெஸ்ல ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாலும் பேக் எண்ட்ல ஒரு சர்வர் இருக்குங்கிறதா ரியல் ட்ரூத். கரெக்டா? அப்போ அந்த சர்வரை மேனேஜ் பண்றது AWS தாங்கிறோம். அப்போ இது எப்படி டிஃபரன்ஸ்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? ஆக்சுவலா அது வந்து மேனுவல் ஒர்க் சார். நம்ம வந்து நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் சார், இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு. லைக் 8 GB 16 GB அந்த மாதிரி சார். இது வந்து நம்மளோட யூசேஜ் பொறுத்து அதுவே வந்து ஆட்டோ ஸ்கேல் ஆகி நம்மளுக்கு கொடுத்துருவோம் சார். ஓகே, நீங்க இங்கேயும் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாமே பூஜா, ரைட்? சரி, டேக் இட் இன் ரைட் வே. ஓகே, ஐம் ஜஸ்ட் சேயிங் தட் கைண்ட் ஆஃப் क्वेश्चन. சரிங்களா? இப்போ நம்ம இங்கேயும் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாம் இல்லைங்களா? எஸ் சார். இங்கேயும் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணீங்கன்னா உங்களை லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல எல்லாம் நம்ம இது வரைக்கும் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அது பண்ணோன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து AWS ஐடென்டிஃபை பண்ணிடும், ரைட்? எந்த EC2 மிஷின் வந்து ஹெல்த் வந்து நல்லா இல்லையோ அந்த EC2 மிஷினை வந்து பிளாக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா லான்ச் கான்ஃபிகரேஷன்லையும் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லையும் கொடுத்துக்கிறது தகுந்த மாதிரி இட் வில் ஸ்டார்ட் another instance of EC2 so that like user won't see any difference. See, end of the day யூசர் பார்த்தீங்கன்னா end of the day இப்போ இது வந்து வால்மார்ட்ல இருக்கிற டெவலப்பர். ஓகேங்களா? அஸ்யூம் தட் திஸ் இஸ் கார்த்திக், வால்மார்ட்ல இருக்கிற டெவலப்பர். இங்க இந்த EC2 S3 DynamoDB லான்ச் ஆகிற அப்ளிகேஷன் வெப்சைட் வந்து walmart.com வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து பூஜா. ஓகே, as a end user நீங்க வந்து walmart.com போறப்போ will you see any difference? walmart.com நீங்க ஹிட் பண்ணி நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்றப்போ will you be able to identify any difference where it is running? சர்வர்லெஸ்ஸா ரன் ஆகுதா இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டெவலப்பர் வந்து இந்த மாதிரி லான்ச் பண்ணி அதுல ரன் ஆயிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நோ சார். நோ. அப்போ இது எங்க டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, ஓகே, ஒரு டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் படிச்ச கான்செப்ட்ஸ், லெட்ஸ் சே EC2 S3 DynamoDB, இந்த மாதிரி S3 DynamoDB படிக்க போறோம். இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் படிச்சு தெரிஞ்சிருந்து அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், எப்படி வந்து அதை யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹேவ் டு டு இட். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டெவலப்பர் இங்க இதே டெவலப்பர், லெட்ஸ் இதுவும் கார்த்திக் தான். ஓகே, கார்த்திக் டெவலப்பர், கார்த்திக்ங்கிற டெவலப்பர். ஸோ ஹிஸ் மெயின் ரோல் இஸ் டு டெவலப் அப்ளிகேஷன். இந்த டெவலப்பர் ரோல் இஸ் டு மெயின்லி டு டெவலப் அன் அப்ளிகேஷன். ஓகே, இந்த டெவலப்பர் வந்து இங்க AWS லாகின் பண்ணி
EC2 கிரியேட் பண்ணி S3 கிரியேட் பண்ணி DynamoDB வச்சு அவருடைய அப்ளிகேஷன்ல உள்ள டிப்ளாய் பண்ணி ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா ஒரு VPCல ப்ராப்ளம் வருது இல்ல ஏதாவது ஒரு நெட்வொர்க்கிங்ல பிரச்சனை வருது அப்படின்னா he has to go back to AWS and get the things done. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த சர்வர்லெஸ்ங்கிற ஆர்கிடெக்சர் எதுக்காக போறோம்னா we don't need to as a developer, இது மெயின்லி ஃபார் டெவலப்பர்ஸ். சரிங்களா? இந்த டெவலப் பண்ற அப்ளிகேஷன் டெவலப் பண்ற டெவலப்பர்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சது இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஃபர்ஸ்ட். ஏன்னா டெவலப்பர்ஸும் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒர்க் ஆகல இல்ல ஏதாவது மேனுவலா பண்றப்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தி ஸ்டக். ஓகே, ரெண்டாவது ப்ரொடக்டிவிட்டி வந்து குறைஞ்சது. ரெண்டாவது இப்போ சொல்லுங்க, walmart.com அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ஒரு அப்ளிகேஷன். லெட்ஸே ஒரு 100-200 சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து இந்த மாதிரி EC2, S3, DynamoDB எல்லாம் போட்டு ஈவன் EKSல போடுறோம் அப்படின்னா மேக் சென்ஸ். ஓகே, அசியூம் தட் இந்த டெவலப்பர் ஒரு கோடு டெவலப் பண்றாருப்பா. லெட்ஸே ஜாவா. ஜாவால ஒரு கோடு எழுதுறாரு. இந்த ஜாவா கோட்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மென் ஸ்ட்ரிங் இதெல்லாம் போட்டுட்டு உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாரு, ஒரு மெத்தட். ஓகே, இந்த மெத்தட அது என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் ஆடிங் 2 நம்பர்ஸ். 2 பேராமீட்டர் பாஸ் பண்றோம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணா அது ஆட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஜாவா பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் மெத்தட். கரெக்டுங்களா? தீஸ் ஆர் ஆல் மெத்தட்ஸ். M1, M2, M3. கரெக்டுங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஜாவா, ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை மட்டும், இந்த மெத்தடை மட்டும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் AWSல போட்டு அப்படின்னா அதுக்காக ஒரு டெவலப்பர் வந்து ஒரு EC2 மிஷினை வாங்கி அதில் வந்து ஆட்டோ ஸ்கேலிங்லாம் கான்ஃபிகர் பண்ணி அதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் அதை எழுதி இதை டிப்ளாய் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? வாட் தே கேன் டூ ஹியர் இஸ் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் தட் இஸ் நத்திங் பட் FAAS. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? FAAS. okay, that is nothing but function as a service. Function as a service. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பார்த்தோம்? SaaS, PaaS, IaaS எல்லாம் பார்த்தோம். பிளாட்ஃபார்ம் as a service, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service, சாஃப்ட்வேர் as a service இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன் as a service என்ன அர்த்தம்னா ஒரு டெவலப்பருக்கு ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் லைக் இது வந்து எனக்கு குயிக்கா வந்து ரன் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, AWSல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க ஜாவா மட்டும் கிடையாது. யூ கேன் ரைட் யுவர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனிதிங். ஜாவா, நோடு, பைத்தான், PHP, ஜாவா ஸ்கிரிப்ட் எதாவது வேணா இருக்கலாம். ஆனா அதுல இருக்கிற ஒரு மெத்தடோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ வாட் எவர் யூ கால் அதே வந்து யூ வாண்ட் டு டெஸ்ட் இட் இன் குவிக்லி. யூ வாண்ட் டு ரைட் அண்ட் டிப்ளாய் அண்ட் டெவலப் டெஸ்ட் இட் இன் AWS. அந்த டெர்மினாலஜி, அந்த கான்செப்டுக்காக கொண்டு வந்தது இந்த ஃபங்க்ஷன் as a சர்வீஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இப்போ யூஎஸ்ல வந்து ஒரு 10 கிளைண்ட்டுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கு. என்னன்னா 2 நம்பரை கொடுத்தா ஆட் பண்ணணும், 2 நம்பரை கொடுத்தா செப்பரேட் பண்ணணும், 2 நம்பரை கொடுத்தா மல்டிப்ளை பண்ணணும், ஒரு ரெக்யர்மெண்ட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3 3 பேருக்கு இந்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட் டீம் இல்லை. ஓகே, அசியூம் தட் தே டோன்ட் ஹேவ் டெவலப்பர்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் டீம். ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ரெக்யர்மெண்ட் என்னன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணணும், செப்பரேட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணுங்க தான் ரெக்யர்மெண்ட். இப்போ அவங்க வந்து எப்படி வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெவலப்பர் இருந்தாங்க அப்படின்னா they can write their own function called add, subtraction, multiplication and they deploy into their own instance of EC2 மாதிரி அவங்க வந்து சர்வர்லெஸ்ல போய் one of the function service we call it as lambda அதான் பார்க்க போறோம். அந்த lambdaல அவங்க போட்டு பார்த்து they can able to test it and get the service. ஆனா ஒருவேளை அவங்ககிட்ட இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் இல்லை அப்படின்னா what we can do function as a service. கார்த்திக், நான் வந்து என்னுடைய lambdaல நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு 3 ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு ஐ கேன் டெல் தட் ஹே கிளைண்ட் 1, கிளைண்ட் 2, கிளைண்ட் 3 உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் தேவைப்படுதோ during that time you can call my function. I will provide a service, this function
ஆஸ் அ சர்வீஸ். அப்போ எப்படி வந்து ஐஏஎஸ், பேஸ், சாஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தராங்க, பிளாட்ஃபார்ம் தராங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் சாஃப்ட்வேர் தராங்களோ, ஃபங்க்ஷனையும் இங்க கொடுக்க முடியும். There is nothing but function as a service. Is it clear for you guys? I know before we get into Lambda, I want to be very clear in explaining serverless அப்படின்னு என்னங்கிற கான்செப்ட் வந்து தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன்ப்பா. Can you guys put in the chat window whether you guys understood very clearly or not? So serverlessங்கிறதும் FAS function as a service இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான். சரிங்களா? Okay, clear sir, clear sir. Okay, very nice, very good pa. Thanks for paying attention. Okay, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு நம்ம குயிக்கா வந்து அதை வந்து டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா, இங்க டெவலப்பருக்கு ஒரு அப்ளிகேஷனை எடுத்து இந்த இடத்துல சர்வர்லெஸ் வந்தோம் அப்படின்னா, அந்த டெவலப்பர் வந்து கோடை எழுதி ஜஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் யுவர் கோட், அந்த சிங்கிள் யூனிட் ஆஃப் யுவர் கோடுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வந்து ஆட் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இந்த ஆட் ஃபங்க்ஷனை மட்டும் நான் வந்து டிப்ளை பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல இந்த கோடை எடுத்து சர்வர்ல வந்து டிப்ளை பண்றதுக்கு நீங்க எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஸோ விச் மீன்ஸ் டிப்ளாய்மெண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. கரெக்டுங்களா? டிப்ளாய்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமாப்பா? ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் ஏன் வந்து சர்வர்லெஸ்க்கு வந்தாங்க தெரியுங்களா? ஐ வில் ஷோ யூ. I have a proof. I'll show you. இங்க பாருங்க. Oops. One second. Okay. First இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இதே வந்து பிசினஸ் லாஜிக் நினைச்சுக்கோங்களேன். பிசினஸ் லாஜிக். சரிங்களா? இந்த ஆக்சிஸ் வந்து பிசினஸ் லாஜிக். இந்த ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, பிசினஸ் லாஜிக்கை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ டெவலப்பர் ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த பிசினஸ் லாஜிக். ஆடுங்கிற மெத்தடுக்குள்ள எப்படி 2 நம்பரை பேராமீட்டரா கொடுத்தா எப்படி நம்ம அதை ஆட் பண்ணி we are going to give back the output, அது மட்டும்தான் டெவலப்பருடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஆனா என்ன ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆட் மெத்தடை எழுதிட்டு அவங்களே வந்து டிப்ளாய் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி EC2 மிஷின் மாதிரி இருக்கிறத டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க தான் பார்ப்பாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மோனோலித்திக்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப டீப்பரா உள்ள போகல, ஜஸ்ட் குயிக்கா ஒன்று சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம எங்க வந்திருந்தோம் அப்படின்னா VMவேருக்கு வந்தோம். விர்ச்சுவல் மிஷின் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான். கரெக்டுங்களா? அடுத்தது எங்க வந்தோம், எப்படி எவால்வ் ஆச்சு? விர்ச்சுவல் மிஷின்ஸ். விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல என்னப்பா இருக்கும்? இப்போ இந்த மிஷின்ல வந்து OS இன்ஸ்டால் பண்றதா இருக்கட்டும், பேட்சிங், ஏதாவது ஒரு பேட்ச், ஏதாவது வல்னரபிலிட்டி இருக்கு, பேட்ச் போடணும், ஃபிக்ஸ் பண்ணணும், ரிலீஸ் ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா எகைன் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க தான் வந்து பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ இங்கே அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே அவங்க தான் பண்ணணும். அடுத்தது VMவேர் வந்துச்சு. விஎம் கான்செப்டுக்கு அப்புறம் ஸ்டில் வந்து அவங்க தான் பண்ணாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் வைஸ். அடுத்து என்னவா எவால்வ் ஆச்சு அப்படின்னா கண்டெய்னரைசேஷன். கண்டெய்னரைசேஷன்ங்கிறது என்னன்னா, நான் லேமன் டைம்ஸ் சொல்லித்தரேன், மறக்கவே மாட்டேங்க கண்டெய்னரைசேஷன் என்னன்னு. ஓகே, இதுக்கு பேர் கண்டெய்னரைசேஷன். இது கண்டெய்னர்ஸ். நம்ம வந்து ஒரு ஷிப் இருக்கு. ஓகே, ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த ஷிப் வந்து ஷிப் இருக்குன்னா இதுல வந்து நீங்க கண்டெய்னர்ஸ் ஏத்திட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அசியூம் தட் திஸ் ஷிப். ஓகே, ஓகேங்களா? இதுல வந்து கண்டெய்னர்ஸ் ஏத்திட்டு போறாங்க அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ
என்ன ஐட்டம்ஸ் மீன்ஸ் லைக் வாட் எவர் த ப்ராடக்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் இருக்கோ இது ஷிப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு இடம் இருக்கு, இது இங்கிருந்து இந்த ஷிப் அப்படியே மூவ் ஆகி இங்க வந்து இதே கண்டெய்னர்ல இருக்கிற அந்த ஐட்டம், அந்த உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, இங்க என்னவா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன இருந்துச்சோ இந்த ஐட்டம் அப்படியே இங்க இருக்கும். யூ கைஸ் அக்ரி? ஓகே, இது எப்படி கோடோட ரிலேட் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃபீஸ் ஒர்க் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெவ்னு ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும், அடுத்தது QA இல்ல டெஸ்டிங் சொல்லுவாங்க, குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லைன்னா வந்து டெஸ்டிங் என்வாயன்மெண்ட், அப்புறம் UAT அப்படின்னா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். பிசினஸ் வந்து சைன் ஆஃப் கொடுப்பாங்க, ஓகே இந்த கோடு வந்து ஆஸ் பர் பிசினஸ் ரெக்யர்மெண்ட் படி ஃபிக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் போகும். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் Amazon.com பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இல்லை Flipkart.com பார்க்குறீங்க இல்லையா, இட்ஸ் நத்திங் பட் ப்ராட். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 3 என்வாயன்மெண்ட் வச்சிருப்பாங்க. dev.flipkart.com, qa.flipkart.com, uad.flipkart.com வச்சிருப்பாங்க, சம்திங் லைக் தட். ஓகேங்களா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஃபாலோ பண்ணுவாங்க டிஎன்எஸ். ஓகே, இப்போ இங்க இருக்கிற இந்த ப்ராடக்ட், இப்போ டெவலப்பர் வந்து நீங்க டெவலப்பர் நீங்க சொல்றீங்க என் கோடு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி, ஆனா இந்த கோடு வந்து QA கொண்டு போறப்போ ஒர்க் ஆகல. ஓகே, இந்த பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. எதனால அப்படின்னா, டெவலப்பர் வந்து இந்த கோடு டெவலப் பண்ணி ரன் பண்றப்போ அசியூம் தட் லெட்ஸ் சே ஜாவாக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜாவா வந்து 8ல ரன் பண்றாரு. ஓகே, JRE வந்து 8. அசியூம் தட் ஜாவா டெவலப்பர் வந்து ரன் பண்ற கோடு வந்து JRE வந்து 8. ஓகே, QA வந்து 8.1 சம்திங் ஏதோ இருக்கு, எக்ஸ்ட்ரா பேட்ச் ஏதோ இருக்கு. சம்ஹவ் வந்து இந்த QA வந்து ஒரு சம் பேஜ் வந்து லோட் ஆகல, இல்ல ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து வரல. ஸோ QA டெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, டிஃபெக்ட் ரைஸ் பண்றாங்க, சரி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகலன்ட்டு. அப்போ டெவலப்பர் சொல்றாரு நோ என் சைடில் ஒர்க் ஆகுது, ஐ டோன்ட் நோ ஒய் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இன் QA. இப்போ இது ரெண்டையும் பார்க்குற மேனேஜர் என்ன பண்ணுவாரு, டெக்னிக்கல் லீடு, ஓகே டெவில் என்ன இருக்கு, QA என்ன இருக்கு, வாட் ஆர் த டிஃபரன்சஸ், வாட் ஆர் சிமிலாரிட்டிஸ், ஃபர்ஸ்ட் வில் ஃபிகர் இட் அவுட். ஓகேங்களா, இப்போ இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ என்ன நடந்துச்சுன்னா, இங்க 8 இருக்கு, இங்க 8.1க்குன்னு தெரிஞ்சுச்சு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கலாம், கரெக்டுங்களா. இப்போ இது எல்லா டிஃபரன்ஸ் எப்படி மிட்டிகேட் பண்றது அப்படிங்கிறப்ப தான் இந்த கண்டெய்னரைசேஷன் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெவலப்பர் வந்து இங்க JRE 8 வச்சு ரன் பண்றாரு அப்படின்னா, அந்த கோடை இது JREங்கிறது ஜஸ்ட் ரன் டைம் மட்டும் சொல்றேன், ஆன் டாப் ஆஃப் இட் என்னென்ன டிஃபரன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணி இது ரன் பண்ணாரோ அந்த கோடை, அந்த அப்ளிகேஷனை அப்படியே இமேஜா மாத்திடுவாங்க, அந்த கோடை அப்படியே இமேஜா மாத்திடுவாங்க. இந்த இமேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி வால்யூம் EBS இருந்து ஸ்னாப்ஷாட் எடுத்தோமோ அந்த மாதிரி, சரிங்களா. ஸோ என்ன நடக்கும், இந்த கோடு மட்டும் கிடையாது, கோடு அதோட டிபெண்டன்சிஸ், சிஸ்டம் ஜார் ஃபைல் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து ஒரு இமேஜா எடுத்து இந்த இமேஜை இங்க ஷிப் பண்ணுவாங்க, எங்கே QA என்வாயன்மெண்ட்டுக்கு. இந்த QA என்வாயன்மெண்ட்ல இது டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ QA என்வாயன்மெண்ட்ல 8.1 இருந்தாலும் இங்க 8 இருந்தா இந்த இமேஜ் என்ன இருக்கும்பா, 8 தான் இருக்கும். ஸோ ஈவன் தோ QA என்வாயன்மெண்ட்ல 8.1 வெர்ஷன் இருந்தாலும், ஓகே இந்த அப்ளிகேஷன் இங்க QA ரன் ஆகிறப்போ எதில் ரன் ஆகும், 8 தான் ரன் ஆகும். which means இந்த டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கும் QA என்வாயன்மெண்ட்டுக்குள்ள இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்றதா இந்த கண்டெய்னரைசேஷன். இந்த கண்டெய்னர் கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து அப்ளிகேஷன் கோடை வந்து பேக் பண்றது, ஓகே அப்புறம் இந்த டிபெண்டன்சியை வந்து சிங்கிள் கண்டெய்னரா போட்டு பண்றப்போ ஸ்டில் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் மேனேஜ் பண்ணணும்பா. ஈவன் தோ நீங்க AWS கொண்டு போய் கண்டெய்னரைசேஷன்ல போட்டாலும், லெட்ஸ் சே EKSல போட்டாலும், ஓகே நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படியா, EKSங்கிறது எலாஸ்டிக் குபர்னெட்டிஸ் சர்வீஸ் இல்லையா, which is nothing but கண்டெய்னர் பேஸ்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன நடக்கும், ஸ்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யார் மேனேஜ் பண்ணணும், இந்த கம்பெனியில் ஒரு கிளவுட் இன்ஜினியரோ இல்லை வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் மேனேஜர் தான் வந்து பண்ணணும். இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான், இதெல்லாம் வேண்டாங்கிறக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா சர்வர்லெஸ்ங்கிற கான்செப்ட் வந்தாங்க. சர்வர்லெஸ்ங்கிறது வந்து என்னன்னா, எந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு EC2வோ இல்லை எதுவுமே எந்த ஒரு AWS ரிசோர்ஸையுமே நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. உங்க கோடை ரன் பண்றதுக்கு கோடை மட்டும் கொடுத்தா போதும். ஆஸ் அ டெவலப்பர் ஜஸ்ட் இன்புட் த கோட், அவ்வளவுதான். இன்புட் த கோட், அந்த கோடு வந்து என்ன டெக்னாலஜில வேணா இருக்கலாம். இப்போதைக்கு AWS சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஐ வில் குயிக்லி ஷோ யூ தட். நீங்க லாம்டான்னு சர்ச் பண்றீங்க, லாம்டாங்கிறது ஒன் ஆஃப் த சர்வர்லெஸ் சர்வீஸ், சரிங்களா. ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர்ஸ். நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இந்த ஆட் மெத்தடை ரன் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணி பார்க்கணும். இதுக்கு நான் எந்த சர்வர் யூஸ் பண்ண போறேன், என்ன EC2னா என்ன, S3னா என்ன, எனக்கு தேவையா தேவையில்லையா, எதுவுமே நமக்கு தெரியாது.
as a developer I'm focusing only on core business logic. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி எனக்கு யோசிக்க தெரியாது. ஐ டோன்ட் நோ, ஈவன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் ஓவர் தட். அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நீங்க டிப்ளாய் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா AWS அதுக்கு ஆஃபர் பண்றாங்க. நத்திங் பட் லேம்டா. ஓகேங்களா? இந்த லேம்டாங்கிறது இந்த எப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பட் ஆனா வந்து இது இங்க ஒஹாயோல இருக்கா? ஓகே, மை ஃபங்க்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இப்ப காமிக்கிறேன்ப்பா. நான் ஸ்கிராச்ல இருந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ இது நான் எழுதுன ஒரு ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன். சரிங்களா? இது வந்து பைத்தான்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3.7 இருக்கா? நான் இது வந்து சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரன் டைம் என்வாயன்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ வாட் இட் இஸ். இந்த லாங்குவேஜ்ல சப்போர்ட் பண்ணும்பா லாம்டா. .NET, Golang, Java 11, Node.js, Python, Ruby on Rails, Java 8, Node.js இந்த வெர்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர் இங்க எந்த ஜாவாலையோ இல்லை எந்த ஒரு லாங்குவேஜ் எழுதினாலும் அதையே வந்து அவங்கனால ஈஸியா கொண்டு போய் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி they can able to quickly get the things done and come back. இன்னும் சொல்ல போனா பூஜா, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹோட்டல்ல போய் ஒரு ரூம் வந்து 24 ஹவர்ஸ்க்கு செக் இன் செக் அவுட் பண்ற மாதிரி. அசியூம் தட் ஹோட்டல்ல ஒரு ரூம் 1 டேக்கு போடுறீங்க, யூ வாண்ட் டு ஸ்டே ஃபார் 1 டே அப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு கிரியேட் யுவர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா, நீங்க போய் ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்து உள்ள போய் அங்கிருந்து யூ ஆர் ஸ்டேயிங் தேர் ஃபார் 24 ஹவர்ஸ் அசியூம் இட். இது எப்படி அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம் சார், நான் ஜஸ்ட் காலையில போயிட்டு ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் அண்ட் கம் அவுட், அவ்வளவுதான். ரெஃப்ரெஷ் அண்ட் கம் அவுட். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் அங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க வந்து யூ ஹேவ் டு கோ சம்வேர், விச் மீன்ஸ் as a developer you are focusing on developing another method இல்லைங்களா? அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் நீங்க டெவலப் பண்ண பாக்குறீங்க. அதே மாதிரி நீங்க வந்து அங்க போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு யுவர் ஆக்சுவல் ஜாப் இஸ் டு கோ சம்வேர். ஆனா ரெஃப்ரெஷ் ஆகணுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் யூ கோ டு த ஹோட்டல் அண்ட் டேக் லெட்ஸ் சே 1 hour or 2 hour வாட் எவர் த டியூரேஷன், லைக் டார்மெண்ட்ரி மாதிரி எடுத்துட்டு யூ ஆர் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் யுவர் செல்ஃப் அண்ட் தென் யூ கம் அவுட், அவ்வளவுதான். இப்போ இந்த 1 hour 2 hourல ரெஃப்ரெஷ் ஆகிற டைம்ல இந்த பில்டிங்ல என்ன தண்ணி, லைக் வாட்டர் சப்ளை எப்படி, எலக்ட்ரிக் சப்ளை எப்படி, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. கரெக்டுங்களா? யூ ஜஸ்ட் நீட் வாட் யூ ஹேவ் அண்ட் யூ யூஸ் எவ்ரிதிங் வித்தின் த டைம் லைன் அண்ட் தென் யூ கம் அவுட். புரியுதுங்களா இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சர்வர்லெஸ் அப்படின்னா AWS மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இங்கேயும் AWS தான் மேனேஜ் பண்றாங்க. கரெக்டுங்களா? பட் வாட் இஸ் த ரியல் டிஃபரன்ஸ்? ஐ ஹோப் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன் இட் நவ். இது கிளியரா புரியுதுங்களா? Can anyone, can everyone put in the chat window, please? Is it clear or not? Clear, sir? Not clear, sir? Serverless அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படிங்கிறது கான்செப்சுவலா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களாங்க? Then we'll go to the practical. Okay, Nitin Nageshwaran. No. Okay. Nitin, can you please unmute? சொல்லுங்க நிதின், என்ன புரியல, இல்லை உங்களுக்கு எதுல இருந்து புரியலன்னு சொல்லுங்க. I can walk through again. சார், அந்த சர்வர்லெஸ் கான்செப்ட் மட்டும் திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ற மாதிரி பண்ணவா? ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, சூப்பர். தேங்க் யூ நிதின், அப்ரிஷியேட் இட். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியராக உள்ள போய் AWSல லாகின் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி பார்த்தோம் நிதின். கரெக்டுங்களா? ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பர் இருக்காரு அப்படின்னா, அவர் வந்து போய் இந்த EC2, S3, DynamoDB எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு AWSல அவர் வந்து அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணி பைப்லைன் மூலமா டிப்ளாய் பண்ணி அவர் வந்து அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஓகே. அப்போ அவர் வந்து இந்த EC2, S3, டைனமோ சர்வீஸ் மாதிரி சர்வீசஸை AWS வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா, அந்த சர்வீசஸை யாரு வந்து மேனேஜ் பண்றாங்கன்னா AWS தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, சர்வர்லெஸ் அப்படின்னா இஸ் நாட் ஈக்குவல் டு நோ சர்வர், விச் மீன்ஸ் சர்வர்லெஸ்ல நீங்க கோடை ரன் பண்றீங்க அப்படின்னா அந்த கோடை வந்து யாராவது ரன் பண்ணி தான் ஆகணும். கரெக்டுங்களா? விச் மீன்ஸ் தேர் ஷுட் பி சம் என்வாயன்மெண்ட், தேர் ஷுட் பி சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கோட் அண்ட் ஹேஸ் டு எக்ஸிக்யூட், இல்லைங்களா? ஆனா இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டெவலப்பர் வந்து இங்க இந்த EC2ஓ S3ஓ DynamoDB எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டியது, VPCல எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை.
ஓகே. ஏன்னா இங்கேயும் வந்து ஏடபிள்யூஎஸ் தான் பண்றாங்க, மேனேஜ் பண்றாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த EC2 S3 DynamoDB உங்க கோடுக்காக பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த மேனுவலா கான்ஃபிகர் பண்றப்ப ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, யூ ஹேவ் டு மேக் இட் கரெக்ட்லி. ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க தான் வந்து சால்வ் பண்ணணும். நீங்க மீன்ஸ் as a டெவலப்பர். ஓகேங்களா? ஆனா சர்வர்லெஸ்ல நீங்க எதுவுமே கான்ஃபிகர் பண்ணாதனால, அந்த கான்ஃபிகரேஷனையும் வந்து AWS எடுத்து பண்ணிக்கிறதுனால, அதுல எது நடந்தாலும் AWS பாத்துக்குவாங்க. 2வது. 3வது, இங்க டெவலப்பர் வந்து அவருடைய ரோல் என்னவோ அதை மட்டும் கான்சிடர் பண்ணா போதும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இங்க ஜாவால வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு அப்படின்னா, அதுல 3 மெத்தட் வச்சிருக்காரு அப்படின்னா, 4வது மெத்தட் எழுதணும் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு மெத்தடையும் வந்து எழுதுனதுக்கு அப்புறம் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக மட்டும் AWS வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, அவர் மறுபடியும் அடுத்த மெத்தட் ஃபங்க்ஷன்ல டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரிங்களா நிதின்? ஓகே. ஆனா இங்க என்ன நடக்கும்? இது நீங்களே பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இதுல ஏதாவது ஒர்க் ஆகல அப்படின்னா, யூ ஹேவ் டு கெட் டீப்பர் இன்டு திஸ். இல்லைங்களா? சோ அது ஒண்ணு. 2வது, இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு டெவலப்பருடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா AWS எல்லாமே பாத்துக்குவாங்க. நீங்க எதுவுமே கண்டுக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? இதுக்கு பேரு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்க அங்கிருந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் as a சர்வீஸ். இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷனை நீங்க டிப்ளாய் பண்ணிட்டு, இந்த கோடை மட்டும் எழுதி டிப்ளாய் பண்ணிட்டு, அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்க 4 பேருக்கு கொடுக்குறீங்க. இல்ல அந்த 4 பேர் வந்து உங்க அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஆஃபரிங் as a சர்வீஸ், then that is nothing but function as a service. எப்படி IaaS, PaaS, SaaS இந்த கான்செப்ட்ல இருக்கோ இண்டஸ்ட்ரியில, அதே மாதிரி ஃபங்க்ஷன் as a சர்வீஸ்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? யூ ஆர் ஆஃபரிங் a function as a service over the internet. உங்க லாம்டா ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்க அப்படின்னா, உங்க ஒரு ட்ரிகர் நடக்குது அப்படின்னா, அந்த ட்ரிகர் வந்து லாம்டா ஃபங்க்ஷனை கால் பண்றது, ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். நம்ம பிராக்டிகலா லாம்டா பாக்குறப்ப பார்ப்போம் அது என்னங்கிறத. பட் எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு மேக் ஷூர் ஒரு ஃபங்க்ஷனை ஓவர் த இன்டர்நெட் மூலமா நீங்க சர்வீஸ் ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன் சர்வீஸ். சரிங்களா? இங்க டிப்ளாய்மெண்ட் பத்தி எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கறத இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் VMware கொண்டு வந்தாங்க. VMwareல வந்து OS பேட்ச் மட்டும் பண்ற மாதிரி இருந்துச்சு. அகைன் கண்டெய்னரைசேஷன் கான்செப்ட் இருந்துச்சு. கண்டெய்னரைசேஷன் நம்ம சொல்றப்ப தான் இந்த கண்டெய்னரைசேஷன் என்னன்னு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதெல்லாம் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். ஃப்ரெஷர்ஸ்க்கு இது ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் அகைன் ஐ லவ் டு ஷேர் த நாலேஜ். சரிங்களா? மேபி வி வில் கனெக்ட் பேக் எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ. ஓகேப்பா. ஸோ அப்பதான் வந்து நான் வந்து டாக்கரைசேஷன் என்னன்னு சொல்லிட்டு தப்பா? ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? I forgot your name. நிதின் சார். நிதின். யா. ஸோ நிதின், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெவலப்பரா இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, AWSல அதுக்காக நம்ம வந்து புதுசா போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ண அவசியம் கிடையாது. ஓகேங்களா? குயிக்கா போய் நம்ம பாட்டுக்கு போய் ஃபங்க்ஷனை கோடு மட்டும் நம்ம லாஜிக் மட்டும் எழுதினா போதும். ஒரு மெத்தட்ல எப்படி ஆட் பண்றதுங்கிற லாஜிக் மட்டும் ஒரு டெவலப்பருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணா போதுங்க. அதை ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு நீங்க AWS யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்கேயும் அதே தான் பண்றீங்க. ஆனா இங்க என்னன்னா நீங்க அதுக்கு வந்து ஃபர்தரா வந்து ஒரு ப்ரையரா வந்து நீங்க வந்து இதெல்லாம் செட் பண்றீங்க. EC2 மிஷின் கிரியேட் பண்றீங்க, லான்ச் பண்றீங்க. இந்த மாதிரி ரூட் வால்யூம், EBS வால்யூம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. கரெக்டா? இங்க எந்த ஒரு நாலேஜும் இல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு டைரக்டா வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்க கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக வந்துச்சுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா இங்க. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரைசேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்போ இந்த எகைன் வந்து டெவலப்பர்ஸ் வந்து தே ஆர் லூசிங் ட்ராக் ஆன் த டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டில் டெவலப்பர்ஸ் ஆர் புல்ட் இன்டு ஆல் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஒர்க். அப்போதான் என்ன பண்ணாங்க, ஓகே இனி டெவலப்பர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் வேலையை மட்டும் பார்க்கட்டும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ அம் ஜாவா டெவலப்பர். எனக்கு ஜாவா தெரியும்னா நான் டக்குன்னு எனக்கு வந்து அடுத்த மெத்தட் எழுதுனா தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆட் பண்ண முடியும் எங்க அப்ளிகேஷன்ல. கரெக்டுங்களா? 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட், சப்ட்ராக்ட், மல்டிபிளிகேஷன் ஆல்ரெடி இருக்கு என் கோட்ல. ஓகே. இப்போ வந்து ஒரு புதுசா ஒன்று சொல்றாங்க, டிவிஷன் வேணும்னு சொல்றாங்க. நான் இந்த டிவிஷன் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த டிவிஷன் கோடை மட்டும் எடுத்து நான் ரன் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை, சர்வர்லெஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, இந்த என்டையர் அப்ளிகேஷன் நான் பேக்கேஜை ரெடி பண்ணி பைப்லைன்ல போட்டு டிப்ளை பண்ணி இந்த என்டையர் அப்ளிகேஷன் கோடையும் அதை திருப்பி டிப்ளை பண்ணணும். நாட் நெசசரி ரெக்வயர்ட். கரெக்டுங்களா? ஏன்னா எனக்கு தேவை வந்து இந்த டிவிஷன் அப்படிங்கிற புது ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நான் செக் பண்ணி பார்க்கணும். விச் இஸ் நத்திங் பட் நீங்க புதுசா பண்ணக்கூடிய அந்த ஒரு யூனிட் ஆஃப் கோடை மட்டும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த எங்கன்னா AWSல. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து புதுசா வந்து பண்றதுக்கு புதுசா அகைன் டிப்ளை பண்ண வேண்டியது இல்லை. கரெக்டுங்களா?
ஸோ இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் as a சர்வீஸ். உங்களுடைய கோடுடைய ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் தான் நத்திங் பட் ஃபங்க்ஷன். நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்க கோடு வந்து இப்படி இருக்குப்பா. ஜாவால வந்து ஒரு 4-5 மெத்தட் எழுதுறீங்க. இந்த 4-5 மெத்தட் சேர்ந்ததா ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தட் வந்து ஆட், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளை இருக்கு. இப்போ நீங்க டிவிஷன் எழுதுறீங்க அப்படின்னா அது புது யூனிட் ஆஃப் கோட் இல்லைங்களா, ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் கோட் இல்லையா. இதை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கோ ஃபார் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்ங்கிறத ஆஃபர் பண்றது தான் வந்து சர்வர்லெஸ். இதை எப்படி நடக்கும் அப்படின்னா, ஆர்கிடெக்சருங்கிறது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் லேம்டாவில். ஆனா இப்போ என்ன நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா, சர்வர்லெஸ் அப்படின்னு என்னன்னா, சர்வர்லெஸ் இஸ் அ கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடல் வேர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் மேனேஜ் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வர்ஸ் ரெக்யூர்ட் அண்ட் அப்ளிகேஷன் allowing developers to focus on writing and deploying code. ஓகேங்களா, இங்க டெவலப்பரோட ரோல் என்னன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்றது. இப்போ அவர் ஜாவா டெவலப்பர் இருக்காரு அப்படின்னா, அவர் ஜாவால அடுத்தடுத்த மெத்தட் எழுதணும் அப்படின்னா அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டுங்களா, இதுக்காக தான் வந்து இந்த சர்வர்லெஸ்ங்கிறது வந்துச்சு. ஓகேங்களா, அடுத்தது இதனால என்ன அப்படின்னா, டெவலப்பர் வந்து இந்த சர்வர்ல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே அவர் ஒரி பண்ண வேண்டியதில்லை. லைக் ஸ்கேலிங்கா இருக்கட்டும், இல்ல எவ்வளவு கெப்பாசிட்டி கொடுத்தா என் கோட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பத்தி எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் எழுதக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அவர் வந்து சர்வர் AWS யூஸ் பண்றாரு. அவ்வளவுதான். சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா AWS லேம்டா. இது நிறைய இருக்கு. அது AWS லேம்டா இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஒன். இதுல யாருக்கெல்லாம் ஜாவா 8 தெரியும்? ஜாவா 8 அண்ட் அபவ். ஜாவா 8 அண்ட் அபவ் யாராவது தெரியுமாப்பா? ஜாவா வெர்ஷன் 8 அண்ட் அபவ். Can you guys put in the chat? Just want to, நான் ஜாவால கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன்ப்பா, சும்மா கேட்குறேன். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க இருக்கா? ஓகே நிதின், ஓகே எல்லாருமே படிச்சிருக்கீங்க ரைட்? ஓகே, ஜாவா 8ல லேம்டா படிச்சிருக்கீங்களா? ஜாவா 8ல லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஸோ ஜாவா 8 உடைய பியூட்டி என்னன்னு தெரியுமாப்பா? ஜாவா 8ல வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, மரக்கல், ரைட்? ஸோ அப்போ ஒன் ஆஃப் த ஃபீச்சர் லேம்டான்னு கொண்டு வந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ ஜாவால இருக்கிற லேம்டாக்கும் இங்க இருக்கிற லேம்டாவும் வேற வேற. ஆனா ஜாவால இருக்கிற லேம்டாவும் என்ன பண்ணுது, இதே மாதிரி தான். ஓகேங்களா, நீங்க வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் மூலமா நீங்க வந்து ஒரே ஃபங்க்ஷனை வந்து நீங்க வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் இட். சேம் திங் இங்கே அதே தான். ஒரு ஃபங்க்ஷனவே ஒரு சர்வருக்கு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட்டை நீங்க பார்க்க முடியும். இந்த நேம் லேம்டா அப்படிங்கிறது வந்து ரெசம்பிள்ஸ் டு போத் ஜாவா அண்ட் AWS. சரிங்களா, ஜஸ்ட் ஆஸ்க் அபவுட் ஜாவா 8, அதுக்கு தான் கேட்டேன். நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சிருக்கா, அது தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறக்கா. சரிங்களா, இப்போ நம்ம வந்து நிறைய ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் வந்து என்னன்னா, ஒரு S3 பக்கெட்ல வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணா எனக்கு இன்னொரு S3 பக்கெட்ல வந்து அந்த ஃபைல் வந்து எனக்கு அங்கே வந்து காப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, லெட்ஸ் சே வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் லேம்டாவை கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்து EC2 இன்ஸ்டன்ஸை வந்து ஷட் டவுன் பண்ற மாதிரி. லெட்ஸ் சே வந்து என் கிளைண்ட்ஸ் வந்து இந்தியா டைம்ல வந்து 9 to 6 தான் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஈவன் தோ நான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இங்க வாங்கி வச்சிருந்தாலும், AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் EC2 வாங்கி வச்சிருந்தாலும், நான் வந்து மெனுல போய் ஒவ்வொரு தடவை போய் நான் வந்து ஓகே 6 to 9 to 6 மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக 6 o'clock மேல போய் நான் போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ வாட் யூ கேன் டூ, யூ கேன் ரைட் அ ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ங்கிறது என்னதான், நீ யூ கேன் ரைட் யுவர் ஃபங்க்ஷன், யூ கேன் ஸ்கெடியூல் இட். ஓகேங்களா, ஸோ டேட் அண்ட் டைம்ல அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன இருப்பீங்க, EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ற மாதிரி இருப்பீங்க. ஓகே, வி வில் see that actual practical tomorrow, பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஐடியா, லைக் எப்படி வந்து ஒரு லேம்டானா என்ன அப்படிங்கிறது. நிறைய பேர் இன்ஃபேக்ட் லைக் இன்டர்வியூல வந்து லேம்டா பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. லேம்டா வந்து டஃபே கிடையாது. ரியலிஸ்டிக்கா சொல்ல போனா இந்த சர்வர்லெஸ்ங்கிற கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லேம்டா ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேர் டைரக்டா வந்து AWS இதை படிக்க டைரக்டா லேம்டா நின்றுட்டு போயிருவாங்க உள்ள. ஆனா சர்வர்லெஸ் என்ன தெரியாது. நான் அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சர்வர்லெஸ்னா என்ன அப்படிங்கறது கிளியரா புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிதின், உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ கிளியரா இருக்காப்பா? கேன் யூ ப்ளீஸ் சே அண்டர்ஸ்டுட்? எஸ் சார், பெர்ஃபெக்ட்டா. பர்ஃபெக்ட்டுங்களா? ஓகே, சூப்பர், ஐ அம் ஹாப்பி. ஓகே,
ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் பண்றப்போ இதுல வந்து ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து லாம்டா. ஓகேங்களா? இதே மாதிரி டைனமோ டிபில இருக்கு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீ அது எப்படி யூஸ் பண்றாங்க, என்ன அண்டர்லைங் டெக்னாலஜி, என்ன சர்வர் எங்க ஈஸியா ரன் ஆகுது, எதுவுமே நமக்கு தெரியாது. எந்த ரீஜன்ல வச்சு ரன் பண்றாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஆஸ் அ சர்வீஸ் தேர் ஆஃபரிங் இட். இப்போ இதுல இன்னொரு பியூட்டி இருக்குப்பா. சர்வர்லெஸ் நீங்க போறப்போ நான் இங்க சொன்ன மாதிரி தான். இந்த இடத்துல என்ன பண்றீங்க, 24 ஹவர்ஸ் நீங்க செக் அவுட் பண்றீங்க, செக் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க அந்த ரூம்ல இருந்தாலும் இல்லைனாலும் யூ ஹேவ் டு பே ஃபார் இட், விச் இஸ் நத்திங் பட் இந்த EC2 மிஷினை நீங்க வந்து அவங்க கிட்ட இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா அது ரன் ஆகுதோ இல்லையோ, ரைட், யூ ஹேவ் டு பே ஃபார் இட். பிகாஸ் அந்த EC2 மிஷின்ங்கிறது அந்த ரேக் வந்து நீங்க ஆக்குபை பண்ணிருக்கீங்க, விச் மீன்ஸ் அந்த ஹோட்டல் ரூம் நீங்க புக் பண்ணிட்டீங்க, வேற யாரும் உள்ள போக முடியாதுங்கிற மாதிரி. ஸோ 24 ஹவர்ஸ் நீங்க பே பண்றீங்க. ஆனா இங்க எப்படி அப்படின்னா அந்த 2 ஹவர்ஸ் யூஸ் பண்றீங்களோ 1 ஹவர் யூஸ் பண்றீங்களோ, நாங்க சொன்ன பாத்தீங்களா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியே வந்துற மாதிரி. ஓகே, 1 ஹவர் அப்படின்னா அந்த 1 ஹவருக்கான சார்ஜ் மட்டும் தான். அப்ப என்ன அர்த்தம்னா இங்க எப்படி நான் இதோட ரிலேட் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அந்த ஃபங்க்ஷனை வந்து லாம்டா ஃபங்க்ஷனை எழுதி வச்சிருந்தா சார்ஜ் கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ, எப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் மெத்தடை நீங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி ஒரு ஹிட் பண்றீங்க, அப்போ இந்த ஆட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூட் ஆகிறப்பெல்லாம் காசு, எக்ஸிக்யூட் ஆகிறப்ப மட்டும்தான் காசு. ஓகேங்களா? Amazon AWS will charge you only when the lambda functions are getting executed. ஓகேங்களா? pay for execution only. அதே மாதிரி பை டிஃபால்ட் அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, டியூரபிலிட்டி எல்லாமே AWS வந்து இது சர்வர்லெஸ்லயும் கொடுக்குறாங்க. there is no doubt in it. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் அவங்களே பண்றாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு எந்த மிஷின்ல ரன் ஆகுதுன்னு தெரியாது. நம்ம கோட், ரைட், நம்ம ஜஸ்ட் ரைட்டிங் கோட் ஐ வாண்ட் டு செக் இட் இன் AWS. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு புதுசா நான் சொன்ன பாத்தீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.com இருக்காங்க, Walmart.com இருக்காங்க, 2 பேர் காம்படிட்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.comல ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் வருது. ஓகே, ஒரு UIல ஒரு ஃபீச்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் பாக்குறீங்க கேட்லாக்ல, அந்த கேட்லாக் ஒரு ரிவ்யூஸ் பாக்குறீங்க. ஓகே, ரிவ்யூஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் பாக்குற மாதிரி இருக்கு. அசியூம் தட் இந்த வால்மார்ட்டோட சைட்ல வந்து இப்போதைக்கு இன்னைக்கு இந்த டேட்டுக்கு வந்து இருக்கு, பட் நான் சொல்றேன் எக்ஸாம்பிள், அசியூம் தட் வால்மார்ட்ல ஒரு ப்ராடக்ட் பாக்குறப்போ அந்த யூசருக்கு வந்து இந்த ரிவ்யூஸ் பாக்குற மாதிரி அந்த ஃபீச்சர் இல்லை. ஓகே, ஏன்னா அமேசான்ல இருக்கிற டெவலப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபீச்சர் ரிவ்யூஸ் வர மாதிரி எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வால்மார்ட்ல வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ வால்மார்ட் யோசிக்கிறாங்க, ஓகே நம்மளும் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூஸை காமிச்சோம் அப்படின்னா there's a probability of ordering that product will be more அப்படின்னு ஒரு பிசினஸ் டீம் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இதுக்காக வந்து அப்படியே வந்து டெக்னிக்கல் டீமுக்கு வருது இந்த ரெக்யர்மெண்ட். ஸோ இப்போ டெக்னிக்கல் டீம் என்ன பண்ணணும், ஓகே இப்போ யாராவது ஒரு யூசர் லாகின் பண்ணி இல்லை லாகின் பண்ணாமே ஒரு ப்ராடக்ட் பாக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கீழே ரிவ்யூஸ் காமிக்கணும். லைக் அமேசான்ல எப்படி ரிவ்யூஸ் காமிக்கணும், அது ரேட்டிங் பேஸ் பண்ணி 1, 2, 3, 4, 5 வரைக்கும் காமிக்கணும். ஸோ அதுல அவங்க ஏதாவது போட்டோஸ் போட்டிருந்தாங்களோ காமிக்கணுங்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ இதை பண்ணணும் அப்படின்னா they have to be very fast. இது வந்து 6 மாசம் எடுக்கக்கூடாது இந்த ப்ராஜெக்ட், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றது. யூ கைஸ் அக்ரி நிதின்? ஏன்னா இது 6 மாசம் எடுத்துட்டாங்க அப்படின்னா, வால்மார்ட்ல இது 6 மாசம் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த 6 மாசத்துல அமேசான் அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி பெருசா பண்ணிட்டு இருப்பாங்க. யூ அக்ரி நிதின்? ஸோ இந்த காம்படிஷன்ல என்ன பண்ணணும்னா எது பண்ணாலும் குயிக்கா பண்ணணும். அதாவது ஒரு டைம் லைன் இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவு டைம்ல பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க, பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல முடிச்சு பார்க்கணும். அப்படின்னா ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சு பண்ணி பாக்குறாரு அப்படின்னா, ஏன்னா அமேசான் பண்ண ஃப்ரேம்வொர்க் இவங்களுக்கு தெரியாது, ரைட், வால்மார்ட் தெரியாது இந்த எப்படி பண்ணாங்கன்னு, ரைட். ஸோ இவங்க ஏதாவது பண்ணி பார்க்கணும்னா குயிக்கா பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, குயிக்கா ஒரு கோட் எழுதுவாங்க, அதை டிப்ளை பண்ணணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம், அவங்க டேரக்டா சர்வர்லெஸ் போலாம். புரியுதுங்களா? இது எந்த இடத்துல ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அதுல எனக்கு ஒரு மெத்தட் புதுசா எழுதுறேன், அதை குயிக்கா செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் வந்து ஒரு EC2 கிரியேட் பண்ணிட்டு இல்ல அதுல வந்து வால்யூம்ல எழுதிட்டு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு கேர் பிகாஸ் ஐ எம் ஜாவா ப்ரோக்ராமர். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், குயிக்கா நான் வந்து அடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிட்டே வந்தா தான் எனக்கு வால்மார்ட்ங்கிறது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தா தான் அது வந்து மார்க்கெட்ல ஷைன் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ வந்து இதுல போய் பொருள் வாங்குறதுக்கும் இதுல பொருள் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஃபீச்சர் இல்லைன்னா, ரைட். ஸோ ஒரு டெவலப்பர் வந்து குயிக்கா வந்து ஃபாஸ்டா வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னா they have to be very clear in writing new functionality or feature and that has to be quickly verified within a fraction of second. நீங்க AWS Lambda-லாம் வந்து நீங்க டக்குன்னு போய் ஒரு எப்படி EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோமோ அந்த மாதிரி குயிக்கா கிரியேட் பண்ணிடலாம். ஆனா EC2 மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணணும். அகைன் இங்க நீங்க டிப்ளை மட்டும் பண்ண வேண்டியதில்லை,
இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீங்க வந்து ஜஸ்ட் கோடை மட்டும் அங்க எழுதினா போதும். எழுதிட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ணா போதும். அந்த லாங்குவேஜுக்கான கோடை கொடுத்தீங்கன்னா போதும். இங்க ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க. இதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? நிதின், ஃப்ரம் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது சொல்ல முடியுங்களா? இந்த சர்வரஸ் போறதுனால டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? எனி ஐடியா, எனி கெஸ்? ஓகே, இப்போ இந்த சர்வர்லெஸ்ங்கிறது வந்து AWS மட்டும் கொடுக்கலப்பா, எல்லா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் கொடுக்குறாங்க. கிளவுட் ப்ரொவைடர்ஸும் கொடுக்குறாங்க. லைக் கூகுள், அமேசான், சாரி, ஆரக்கிள், IBM எல்லாமே தராங்க. மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் எல்லாமே தராங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அந்த வே ஆஃப் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, ஒன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் வந்து அமேசானுடைய கிளவுடை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த சர்வர்லெஸ் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா, தே வில் பி லாக்ட் இன். வெண்டார் லாக்இன் சொல்லுவாங்க அதுக்கு பேர். வெண்டார் லாக்இன்னா வால்மார்ட் வந்து அமேசான் AWS யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த சர்வர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா, தே ஆர் லாக்ட் இன் டு தட் பர்டிகுலர் வெண்டார், AWS வெண்டார். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி உங்க மெத்தடு குயிக்கா ரன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சர்வர்லெஸ் போறது மேக் சென்ஸ். ஓகே, இப்போ இதே வந்து இந்த மெத்தட் வந்து லாங் ரன்னிங் டைமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்க சர்வர்லெஸ் போகக்கூடாது. எக்ஸாம்பிள், ஒரு ரூம் 24 ஹவர்ஸ் எடுத்துட்டு நீங்க அங்க போய் இருக்கிறப்போ, லெட்ஸ் சே நீங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு யூ கேன் டேக் அ ரெஸ்ட் அண்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அதுக்கு பதிலா இந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கே வந்து நீங்க 25 ஹவர்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, யூ ஷுட் நாட் கோ ஃபார் திஸ் மாடல். யூ ஷுட் கோ ஃபார் 24 ஹவர்ஸ் மாடல். ரூம் புக் பண்ற மாதிரி தான் போகணும். கரெக்டுங்களா? யூ கேஸ் கேன் ஏபிள் டு ரிலேட் இட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நீங்க எழுதுற அப்ளிகேஷன் வந்து குயிக்கா டெவலப் பண்ணி குயிக்கா டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோக்கு நீங்க சர்வர்லெஸ் போகலாம். ஸோ இதுக்கு தான் வந்து சர்வர்லெஸ்ங்கிறத நான் இவ்வளவு கிளியரா எடுக்கிறது காரணம். நாளைக்கு நீங்க ப்ராஜெக்ட்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றப்போ யாராவது வந்து சர்வர்லெஸ் போறாங்க அப்படின்னா நீங்களே கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஏன் இந்த சர்வர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றோம், ஏன் வந்து இது யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியணும்னா, ஒருவேளை அவங்க உங்களை வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க தெரியாம இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு கிளியரா சொல்றேன். எஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கிவிங் வெரி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ரொம்ப பேசிக்கா சொல்றதுக்கு காரணம் அதான்ப்பா. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது நீங்க அப்ளிகேஷன் ரன் பண்றப்ப தெரியும். என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணி பாக்குறப்போ டீபக் பண்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பேக் எண்ட்ல அது ஸ்பின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதாவது ஆட்டோ ஸ்கேலிங்ல வந்து ஸ்பின் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைம் அந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிறப்போ ஒவ்வொரு புதுசா வெர்ஷன் கிரியேட் பண்ணிடும். ஸோ பழைய வெர்ஷனோட லாக் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இதோட ரோல் என்னன்னா, சிம்பிளா சின்னதா இருக்கிறத ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும், குயிக்கா பார்க்கணும் அப்படின்னா யூ ஆல்வேஸ் கோ ஃபார் சர்வர்லெஸ். இதுக்கு நீங்க ஓஎஸ் கான்ஃபிகர் பண்ண வேண்டியதில்லை, நெட்வொர்க்கிங் கான்ஃபிகர் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு பேட்ச் நீங்க போட்டுக்க வேண்டியதில்லை. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க EC2 நீங்க வாங்கினாலும் இதுல ஓஎஸ் வந்து AMI வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸோ இல்லை விண்டோஸோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, விண்டோஸ் மிஷின் ஒன்று லினக்ஸ் மிஷின் ஒன்று வச்சு கனெக்ட் பண்ணோம். அந்த மிஷினுக்குள்ள போய் நீங்க அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா, ஈவன் அது AWS மிஷினா இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி வருது அப்படின்னா நீங்க அதை பார்த்து ஆகணும். கரெக்டா? ஆனா இங்க என்ன பண்றாங்க, அந்த பர்டிகுலர் மெத்தட் நீங்க எழுதுறப்போ அதுல அந்த மெஷினோட என்டையர் இதையும் வந்து AWS சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் உங்களுடைய என்டையர் பிசினஸ்ல இருக்கிற பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல ஒரு மாடியூல் அதை மட்டும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ ஆல்வேஸ் கோ ஃபார் சர்வர்லெஸ். இப்போ இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், ஒரு யூசர் வந்து ஒரு ஆர்டர் பண்றாரு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல. ஆர்டர் பண்ணனதே என்ன ஆகும், ஒரு ஆர்டருங்கிற ஒரு டேபிள்ல வந்து ஒரு ஆர்டர் ரெக்கார்டு கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அது ரெக்கார்டு கிரியேட் ஆனதையுமே ஒரு ட்ரிகர் எழுதலாம் நீங்க. சேயிங் தட் ஓகே, ஒரு ட்ரிகர் வந்து ஈவெண்ட் கிரியேட் பண்ணும். அந்த ஈவெண்ட் வந்து நீங்க லேம்டாவை கால் பண்ணி வைக்கலாம், சர்வர்லெஸ் லேம்டாவை. அந்த லேம்டால வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு மெத்தட் எழுதிருப்பீங்க, இந்த பார்ட்டிசிபென்ட்டுக்கு இமெயில் போகணுங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் லேம்டா வந்து எப்பெல்லாம் ஆர்டர் கிரியேட் பண்றாங்களோ அப்போ மட்டும் தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ மட்டும் தான் நீங்க வந்து AWS சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நான் வந்து EC2 எடுத்து நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த எப்போ ஆர்டர் கிரியேட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ரியல் டைம்ல, ரைட்? அப்போ எப்பெல்லாம் ஆர்டர் கிரியேட் பண்றாங்களோ பண்ணலையோ அப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த EC2 மிஷின்ல அந்த ஆர்டர் கிரியேஷன்ங்கிற அந்த லாஜிக் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க பே பண்ணிட்டு இருப்பீங்க. கிளியருங்களா? நிதின், பூஜா, எவ்ரிவன் கைஸ்? எஸ் சார். நாட் ஷூர், லைக் யூ கேஸ் இட் கிளியர் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? சார், புரிஞ்சுதுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இன்னொரு ரியல் டைம் ஒன்று சொல்றேன் பாருங்க, நீங்க IoT எல்லாம் படிச்சுக்கலாம் சொல்றேன். இப்போ நீங்க IoTல வந்து
இப்போ அலெக்ஸா மாதிரி டேட்டா வந்து வால்யூம் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கிறப்போ நீங்க ஐஓடில இருந்து வர்ற டேட்டாவை நீங்க வந்து ஒரு லேம்டாவை இன்வோக் பண்ண வைக்கலாம். ஓகே, இன்வோக் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு புஷ் நோட்டிபிகேஷனா வந்து ஒரு யூசர் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஓடி டிவைஸ் வந்து நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, அது ஏதோ ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த ஐஓடி டிவைஸ் வந்து சென்ஸ் பண்ணுது, ஓகே திஸ் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், அது இன்டெரக்டா வந்து இன்டர்னலா வந்து ஒரு லேம்டாவை கால் பண்ணும் ஐஓடி டிவைஸ். அந்த லேம்டாவில் நீங்க என்ன எழுதிருப்பீங்க, ஒரு யூசர் அந்த அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஆர்வத்திற்கு ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் போற மாதிரி எழுதலாம். இது எல்லாமே நான் ரியல் டைம்ல ஒர்க் பண்ற சினாரியோஸ் பேஸ் பண்ணி நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு பிராக்டிகலா ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை எழுதி அதை எப்படி வந்து எண்ட் டு எண்ட் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு, இந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோஸ் நான் எல்லாமே சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றதுல இருந்து எடுத்துட்டு நீங்க ஏதாவது பண்ணி பார்க்கறனால பார்க்கலாம். நாளைக்கு நம்ம ப்ராக்டிகல்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னதுல நம்ம பண்ற ப்ராக்டிகல் போக நான் சொன்ன இந்த 4-5 எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது பண்ணி பார்க்கறனால பண்ணி பாருங்க. ஸோ யூ வில் கெட் மோர் ஐடியா, அதுல இருந்து எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஒரு லேம்டா அப்படிங்கிறது எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ்ல லேம்டாங்கிற ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், அது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் லேட் ஃபார் யூ கைஸ். நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம். பட் மீன்வைல் இப்போ சர்வர்லெஸ்னா என்ன அப்படிங்கிற கான்செப்டோ இல்லை இந்த டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு படிச்சது எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்னைக்கு கேளுங்க, இல்லைனாலும் நாளைக்கு நம்ம கிளாஸ் வரும்போது ஒரு ரீகேப் பண்ணலாம்ப்பா. ஸோ தட் வி வில் கோ ஃப்ரம் தர். ஸோ பேசிக்காக நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா, 2 பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்னாப்ஷாட்ஸ்னா என்ன, இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இபிஎஸ்னா என்ன, இது எப்படி வந்து ரீஜன் டு ரீஜன் மாற்றி எடுக்கிறோங்கிறத பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்னாப்ஷாட்ஸோட ப்ராக்டிக்கல் பார்த்துருக்கோம். ப்ளஸ் சர்வர்லெஸ்னா என்னங்கிறத தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம். ஏடபிள்யூஎஸ் லேம்டாவுடைய ப்ராக்டிக்கலை வந்து நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எனி கொஸ்டின்ஸ்ப்பா? எனிவன் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? Okay, no sir. Okay, can anyone say how is the class today? இந்த அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா நீங்க? இப்போ நிதின் பேசினாரு, பூஜா பேசினாங்க, வேற யாராவது சொல்ல முடியுமா? சார் கிளியரா இருந்துச்சுங்க சார். ஸ்னாப்ஷாட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், அதோட நெசசிட்டி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அப்புறம் அதே மாதிரி தான் சார் இந்த சர்வர்லெஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், அது எதனால வருது. லைக் நம்ம ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இல்லை ஃபங்க்ஷன் டக்குன்னு கிரியேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக இந்த சர்வர்லெஸ் கான்செப்ட் வந்துச்சு. ஸோ நீங்க கொடுத்தது ஒரு டெப்தா இருந்துச்சு. ஓகே ஓகே, வெரி நைஸ், தேங்க்யூப்பா. ஸோ விச் மீன்ஸ் லைக் நம்ம படிக்கிறது வந்து வாட் ஹவுங்கிறத படிக்கிற மாதிரியே ஒய்யும் படிக்கணும்ப்பா என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான ஆன்சர் நம்ம தேடணும். ஏன் சர்வர்லெஸ் வந்துச்சு, இங்கேயே ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் பண்ணிக்கிறாங்க ரைட், இருந்தாலும் ஏன் ஏடபிள்யூஎஸ்லயே சர்வர்லெஸ் ஏன் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் நான் பூஜாட்ட சொல்றப்போ இந்த ரெண்டுலையுமே ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்றாங்க. தென் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இல்லைங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நான் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் தான் நம்ம சொன்னேன். ஒரு ஹோட்டல் செக்இன் பண்றதும் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர மாதிரி கரெக்டுங்களா? ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னோட வேலை என்ன வேற எங்கே போகணுமோ அங்கே நான் போயிட்டு இருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி இது தியரிட்டிக்கலா பார்த்துருக்கோம். ஏன்னா இது கிளியரா புரியணும். நம்ம வந்து நாளைக்கு வந்து லேம்டா வந்து ப்ராக்டிகலா பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? சரி, வேற யாராச்சும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? இல்லை எனிதிங் யூ கைஸ் வாண்ட் டு ஷேர் இட்? சார் சொல்லுங்க. சார், கேன் ஐ ஆஸ்க் காமன் கொஸ்டின்ஸ் அதர் தென் சப்ஜெக்ட்? சொல்லுங்க, பேர் சொல்லி சொல்லுங்க, யார் கேக்குறீங்கன்னு. சார், பூஜா. ஓகே, சொல்லுங்க பூஜா. சார், வாட் இஸ் த ஆக்சுவல் ரோல் ஆஃப் கிளவுட் அசோசியேட் சார்? அவங்க என்ன சார் பண்ணுவாங்க கம்பெனில? ஓகே, வெரி நைஸ். ஸோ let me do one thing. இது எல்லாமே ரோல் பெஸ்ட்டுப்பா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும் ஆஃபீஸில். ஓகேங்களா? ஒரு டெவலப்பருங்கிறவர் டெவலப் பண்ணுவார். அவர் வந்து ஜாவாவில் ஸ்கில் செட் இருக்குன்னா ஒரு ஜாவாவில் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் எழுதுவார். இல்லை பைத்தான் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ டெவலப்பர், அஸ்யூம் தட் யுவர் அ டெவலப்பர்.
லெட்ஸ் சே நீங்க டெவலப் பண்றீங்க, கோட் எழுதுறீங்க, நீங்க டெவலப்மெண்ட் டீம்ல as a part of a developer you support that project. ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க வரும்பொழுது அந்த ப்ராஜெக்ட்ல கிளவுடுங்கிற ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, as a டெவலப்பர் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜாவால கோட் எழுதுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவால வந்து சொல்றாங்க ஸ்ப்ரிங் பூட் ஹைபர்நெட் யூஸ் பண்ணி மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல நாங்க வந்து அப்ளிகேஷன் இருக்கு, நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து நீங்க எழுதுவீங்க as a டெவலப்பர். ஓகே, நான் இந்த இடத்துல டெவலப்பர்னு சொல்றது வந்து யாருன்னா ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் டெவலப்பர். ஓகேங்களா? ஜாவாவோ பைத்தானோ வாட் எவர் இட் இஸ், இல்ல நோட் ஜேஎஸ் வாட் எவர் இட் இஸ், இல்ல யூஏஆ கூட இருக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ கிளவுட்ல நீங்க இங்க பாருங்க, நான் AWS உடைய அபிஷியல் சைட் தான் காமிக்கிறேன். இது எல்லாமே ரோல் பெஸ்ட். இப்போ நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல கிளவுட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கிளவுட்ல எப்படி உங்க ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா தெரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, எப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் சொல்லுவாங்க அது பேரு. ஸோ ஆஃபீஸ்ல பண்ண நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? ஸோ அதுல மூலமா கத்துக்கிறது வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங். ஓகே, அப்போ அந்த ஃபவுண்டேஷனல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தே வில் திங்க் லைக் ஓகே, இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த ரிசோர்ஸுக்கு கிளவுடை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நாலேஜ் இருக்கு, இவங்களை வந்து நம்ம டெவலப்பரா எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி கிளவுட் இருக்கிறனால ஸோ தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டூயிங், தே ஓன்ட் ஸ்டக், அங்கேயே ஸ்டாப் ஆயிட மாட்டாங்க. அப்படிங்கிறதா வந்து ஃபவுண்டேஷனல் ஒரு பேசிக்கா. நீங்க இப்போ நீங்க ஜாவா கத்துக்கிற மாதிரி எப்படி கிளவுடை வந்து நீங்களே இப்போ காலேஜே கத்துக்கிறீங்க, யூ ஆர் ஆல் கிஃப்டட். ஓகே, ஏன்னா இன்னைக்கு ஐடிக்குள்ள இருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு இன்னும் கிளவுட் பத்தி அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. பட் நீங்க காலேஜ்லேயே கத்துக்கிறது வந்து யூ ஆர் ரியலி பெஸ்ட் அண்ட் யூனோ கிஃப்டட் தான். ஓகேங்களா? எதுக்காக சொல்றேன்னா, ஏன் வந்து ஐடிக்கும் தெரியலன்னா அவங்களுடைய நீடு வந்து அங்க இல்ல. ஓகே, அவங்க இப்போ சப்போர்ட் பண்ற ப்ராஜெக்ட்ல கிளவுட் இருந்துச்சு அப்படின்னா தே வில் புஷ் இன் டு த கிளவுட் டு லேர்ன். ஆனா இப்போ அவங்களுக்கு நாங்க நீடு இல்லாதனால அவங்க இருக்கிற ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அப்ளிகேஷனும் கிளவுட்ல இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப முக்கியம். ஓகே, எல்லாருமே வந்து கிளவுடுக்கு போகணும்னு கிடையாது. ஏன் கம்பெனிஸ் போறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் ஏன் நிறைய கம்பெனி போகாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, மேபி வி வில் டாக் வெரி ஜென்ரல் சம்டைம் லேட்டர். மேபி கோர்ஸ் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வரும்போது உங்களோட பாத்து இதில் கொண்டு போகலான்னு சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ டெவலப்பரா இருக்கிறீங்க, உங்களுக்கு கிளவுட் தெரியுது. இப்போ ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து அசோசியேட் ப்ரோக்ராம் இப்போ இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் பண்ணுவீங்க. நம்ம கிளாஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சில டிப்ஸ் சொல்லுவேன், அதாவது எப்படி வந்து நீங்க இந்த சர்டிபிகேட்டுக்கு அப்பியர் ஆகணும்னு சொல்லி. ஓகே, திஸ் இஸ் ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தான் வந்து சொல்யூஷன் கொடுப்பார். ஓகே, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க, இந்த மாதிரி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் யாருன்னா இப்போ நம்ம EC2 மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கீங்களா, லைக் EC2 S3 இந்த மாதிரி ஒரு பேசிக்கான சர்வீஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, இந்த சர்வீஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம அப்ளிகேஷனை AWSல டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் அசோசியேட் நாம படிக்கிறதெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் இல்லப்பா, ஜஸ்ட் AWS கிளவுட் அசோசியேட். சரிங்களா? இவங்களோட ரோல் என்னவா இருக்கும்னா அந்த ப்ராஜெக்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட ரோல் என்னவா இருக்கும்னா அந்த ப்ராஜெக்டோட டிசைன் அவர் தான் பண்ணுவார். ஓகே, பீயிங் செட் தட் ஐ அம் a சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், AWS கிளவுட் ஜாவா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். நான் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணவும் தெரியும், AWS இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்கிராச்ல டிசைன் பண்ணவும் தெரியும். அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சொல்யூஷன் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நான் இறங்கி இதற்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ரோல். இதான் மேட்டர். ஓகேங்களா? இப்போ ஜாவால வந்து ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல இருந்து ஒரு கோடு வந்து எழுத முடியல, இல்ல அது வந்து ஒரு ஸ்டக் ஆகுது, இது வந்து ஸ்டோர் ஸ்டாப்பர் அப்படின்னாலும் நம்மளால இறங்கி அந்த இடத்துல ஜாவா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நம்ம அதையும் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டெவலப்பருங்கிறவர் யாருன்னா ஜாவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவால ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஜாவா கோடுல இருந்துட்டு எப்படி AWS உடைய SDK-வை கால் பண்ணி எப்படி நீங்க வந்து ஒரு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஜாவா டெவலப்பர். இன்னும் சொல்ல போனா இந்த ஜாவா டெவலப்பருங்கிறது யாருக்கு மெயினா யூஸ் ஆகும்னா அமேசான்லயே நீங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு 200 சர்வீஸ் இருக்கு AWSல அப்படின்னா அவங்களோட டார்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து ஒரு 500 சர்வீஸ் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா தே ஹேவ் வெரி காம்படிஷன் இல்லைங்களா பூஜா, லைக் AWSம் ரொம்ப காம்படிஷனா இருக்கு, GCPயும் டெவலப் பண்றாங்க நிறைய சர்வீஸை, மைக்ரோசாஃப்ட் அசூரும் நிறைய டெவலப் பண்றாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் AWSல இருந்து ஒரு பிளான் பண்றாங்க, அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து நம்ம ஒரு 500 சர்வீஸ் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டெவலப்பர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெவலப்பராகவோ இல்லை நோட் ஜேஎஸோ வாட் எவர் இட் இஸ்
இவங்க எந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய சர்வீஸை கொண்டு வராங்களோ அந்த சர்வீசஸை எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து இந்த டெவலப்பருக்கு இருக்கணும். அதான் இருக்கும். சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இது வந்து என்னன்னா சிஸ்டம்ஸ் ஆபரேஷன், அதாவது என்னன்னா நீங்க எழுதுற கோடை வந்து டிப்ளாய் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு. ஸோ கோடை வந்து எழுதி வச்சு என்ன பண்ணணும், அதை வந்து டிப்ளாய் பண்ணணும், ரைட்? சம்மர் யூ ஹேவ் டு டிப்ளாய் அண்ட் மேக் இட் அப் அண்ட் ரன்னிங், இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் லெவல். இது எல்லாத்தினுடைய ஹையர் வெர்ஷன் தான் வந்து ப்ரொஃபஷனல் லெவல். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக். ஓகே, நம்ம கோர்ஸ் முடிச்சோன்னு நீங்க டைரக்டா இதுக்கு போகலாம், நோ வரிஸ். எல்லாருமே கிளியர் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, பட் சில சர்வீஸ்ல நீங்க படிக்கணும், ஏன்னா நம்ம 2 வீக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. சில சர்வீஸ்ல நீங்க படிக்கணும். நான் வேணா அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன், என்னென்ன சர்வீஸ் நீங்க படிச்சுட்டு சர்டிஃபிகேட் போங்கன்னு சொல்லி. ஒரு விஷயம் மட்டும் கிளியர்ப்பா, நீங்க காலேஜ் முடிச்சு தேர்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட் வரும்பொழுது உங்க கையில ஒரு AWS சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெஷருக்கே வந்து ஒரு கிளவுட் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி கன்சிடர் இட். ஓகேங்களா? ஃபார் ஷூர். அது ஆன் கேம்பஸோ ஆஃப் கேம்பஸோ டசன்ட் மேட்டர். எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளவுட் நாலேஜ் எண்ட் டு எண்ட். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே நீங்க ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் கொண்டு போனா போதும், எதுவுமே நீங்க உட்காந்து மறுபடியும் ப்ராக்டிகலா பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்பப்போ ப்ராக்டிகலா பண்றதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ அந்த ஆர்வம் வந்து நீங்க வந்து இன்டர்வியூக்கு போறப்போ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும், மறுபடியும் ப்ராக்டிகலா செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசு நிற்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம வீடியோஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த சொல்யூஷன் இந்த கிளவுட் அசோசியேட் வந்து இந்த கிளவுட வந்து எப்படி டிசைன் பண்றாரு, என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனா அதே வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறப்போ இவங்களோட ரோல் என்னவா இருக்கும்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்கப்பா ஐடில. ஓகே, நீங்க டெவலப்பரு, சீனியர் டெவலப்பர், டெக்னிக்கல் லீட், அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லீடு, ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி இருக்கிற பொழுது சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், கிளவுட் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்னா, ஒரு பெரிய அப்ளிகேஷன் லெட்ஸ் சே ஃபேஸ்புக்ல இருந்து டேட்டா வால்யூம் வந்துட்டே இருக்கு. ஓகே, நான் அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன் ஏபிஐனா என்னன்னு, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொன்னேன். இப்போ நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி என் வெப்சைட்ல வந்து ஒரு போஸ்டுடைய கமெண்ட்ஸை நான் வந்து ஃபில்டர் பண்ணி என்னால் காமிக்க முடியும் அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸை நான் வந்து யாராச்சும் நான் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு டூ இட். அப்போ என்ன பண்ணணும், api.facebook.com ஃபேஸ்புக்கோட ஏபிஐ நான் கால் பண்ணி அங்க இருக்கிற ஒரு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நான் வந்து என்னோட வெப்சைட்ல காமிக்கணும் அப்படின்னா ஸோ ஐ ஹேவ் டு கால் தம். ஸோ இது கால் பண்றதுக்கு ஒரு ஏபிஐ நான் எழுதணும் இல்லைங்களா? அந்த ஏபிஐ நான் கால் பண்ணணும்னா நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் இல்லைங்களா? அந்த ப்ரோக்ராம்லாம் வந்து அந்த அவ்வளவு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்து ரிட்ரீவ் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் டெவலப் பண்ணணும். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் டெவலப் பண்ணுங்கிறதுக்கு நான் டேட்டா சென்டர் போகணும் அவசியம் இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங், விபிசி, சப்நெட் இதெல்லாம் வந்து நம்ம படிக்க போறீங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸ்பெஷாலிட்டி இது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி இப்போ ஒருத்தர் டேட்டா பேஸ் ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 இயர்ஸா வந்து ஆரக்கல் ஒர்க் பண்ணிருக்காரு, ஆரக்கல் டேட்டா பேஸ் ஒர்க் பண்றாரு, இல்ல ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே, அவரு வந்து அவரோட டேட்டா பேஸ் வந்து ஆன் கிளவுட் போயிருச்சு அப்படின்னா அப்போ கிளவுட்ல இருக்கிற டேட்டா பேஸை அவர் எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த டேட்டா பேஸ் அவர் மேனேஜ் பண்ணணும். டேட்டா பேஸ்ங்கிறது AWS மேனேஜ் பண்ணுவாங்க, பட் ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து இப்போ நம்ம எப்படி நம்ம ஈவன் நம்ம டெவலப்பரா இருந்தாலும் EC2 நம்ம போய் கிரியேட் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி as a டெவலப்பர் அவர் எப்படி போய் AWSல பண்ணுவார் அப்படிங்கிறது ஸ்பெஷலா டேட்டா பேஸ் ரிலேட்டடா இருக்கிற சர்வீஸ் எல்லாம் படிப்பாரு. டேட்டா அனலிட்டிக்ஸ் அகைன் இதுதான் இன்னைக்கு எல்லாமே. ஓகே, டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஓகே, அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங்கிறது வந்து நீங்க சொல்ற மாதிரி விபிசி பியரிங்லாம் இருக்கு. ஐ திங்க் நம்ம கோர்ஸ்ல போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. மெஷின் லேர்னிங் கண்டிப்பா, IoT இது மாதிரி செக்யூரிட்டி, எனி அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இஸ் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் செக்யூரிட்டி. ஓகேங்களா? SAP ஆன் AWSங்கிறது வந்து SAPல வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா AWSல ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நீங்க AWS அக்கௌண்ட் வச்சிருந்தா போதும், SAP ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க AWS மூலமாவே அக்சஸ் பண்ணலாம். AWS அண்ட் SAP ஹாஸ் அ கொலாபரேஷன். சரிங்களா? ஸோ பூஜா as a cloud associate ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஃப்ரெஷரா ஜாயின் பண்றப்போ கிளவுட் நாலேஜோட, கிளவுட் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க உள்ள வரும்பொழுது அந்த ப்ராஜெக்ட்ல கிளவுடு பண்ற கம்பெனியா அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் யூ, பிகாஸ் நீங்க அது பண்ணணுங்கிறதுக்கு அந்த பேசிக்ஸ் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து ரெடிமேடா இருக்கீங்க, ரைட்? யூ ஆல்ரெடி நோ ஹவ் இட் ஒர்க்ஸ் அட் ஆல். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் கிடையாது, ரைட்? ஒரு AWS என்ன, EC2 என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எப்படி அகாடமிக்ஸ் படிச்சு ஒரு சர்டிஃபிகேட்டா உள்ள போறீங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு
கிளவுட் ரிலேட்டடான அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸோ அதையும் நீங்க வந்து படிச்சு உள்ள போறப்போ தே வில் ஈஸிலி கன்சிடர் டு ஹையர் யூ. தெர் இஸ் நோ டவுட் இன் இட். ஸோ இந்த மாதிரி ரோல் பேஸ்ட் தான் எல்லாமேப்பா. ஓகே, அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். AWSல வந்து இன்னைக்கு ஒரு 200 சர்வீஸ் இருக்குன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் டு லேர்ன் ஆல் த 200 சர்வீஸ் பை எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே 200 சர்வீஸ் என்ன பண்ணுது யாருக்கும் தெரியாது. ப்ராக்டிக்கலா சொல்லணும். என்னெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நாங்க எதெல்லாம் ப்ராக்டிக்கலா நம்ம வந்து ஃபார் ஷூர் ஒரு ப்ராஜெக்ட்ல பேசிக் சர்வீஸை யூஸ் பண்றோமோ அதையெல்லாம் ஒருத்தருக்கு சொல்லி தந்தோம்னா அவங்களும் அந்த ப்ராஜெக்ட் வரும்பொழுது, நீங்களும் நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் மாதிரி வரும்பொழுது அந்த பேசிக்கான சர்வீஸை தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது போக உங்க அப்ளிகேஷன்ல ஒரு சீனியர் யாராவது வேற ஏதாவது சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம், இல்லை நீங்களே கத்துக்கலாம். அது எதுக்கு யூஸ் பண்றோம், அது எப்படி ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுது நீங்க கத்துக்குவீங்க. ஸோ திஸ் கீப் ஆன் சேஞ்சிங். இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக்கா இருக்காது. ஓகேங்களா? இப்போ ஆங்குலர் ரியாக்ட் மாதிரி அப்ளிகேஷன் வரக்கு முன்னாடி வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜேக்வரி வச்சு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த ஆங்குலர் ரியாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல வந்ததான் எல்லாமே மார்க்கெட்ல ரொம்ப பூமானது. இன்ஃபேக்ட் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் அப்படித்தான். ஓகே, எல்லாம் ஸ்ப்ரிங் பூட் வரதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டட்ஸ் ஃப்ரேம்வொர்க் தான் நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கேரியர்ஸ். ஸோ இப்போ அதுக்காக வந்து நம்ம வந்து என்ன மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கோ வி ஹேவ் டு கோ வித் தட் பா பூஜா. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க ஓகே பாருங்க. ஓகே, ரோல் பேஸ்ட் எப்படி வந்து ஒவ்வொரு ரோல் என்ன அப்படிங்கிறது பாருங்க. அதனாலதான் அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனுக்கு எனக்கு டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஆள் வேணும் அப்படின்னா அதுல ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருந்தாருன்னா தே வில் ப்ரிஃபர் டு ஹையர் டேட்டா பேஸ் ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபைடு அசோசியேட். ஓகேங்களா? எனக்கு வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்னா எனக்கு இந்த மாதிரி பேசிக்கான சர்வீஸை தெரிஞ்சிருக்கணும், எப்படி யூஸ் பண்றது ப்ராஜெக்ட்ல அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு தே வில் ப்ரிஃபர் திஸ் ஒன். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே வாண்ட் அண்ட் வாட் யூ ஹேவ். பட் உங்களுக்கு வந்து இது கிளியரா புரியணும். ஐ ஹோப் லைக் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் கிளியர்லி. இல்லைங்களா பூஜா? எஸ் சார். ஸோ இது புரிஞ்சதுன்னா நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சர்டிஃபிகேட் சூஸ் பண்ணிக்கலாம் எது வேணும் அப்படின்ட்டு. பட் என்னோட சாய்ஸ் என்னன்னா இது அவ்வளோக்கா வந்து பெருசா மார்க்கெட்ல வேல்யூ கிடையாது ஃபவுண்டேஷனுங்கிறது. ஓகே, ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் ஒன் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். ஓகே, பட் நம்ம கோர்ஸ் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டுக்கு பத்தாது. இது போக நீங்க என்ன படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். ரெண்டாவது கோர்ஸ் நான் சொல்றேன் என்னென்ன சர்வீஸ் நீங்க மறுபடியும் பார்க்கணுன்ட்டு. அதை நீங்க எப்போ டவுட் இருந்தாலும் என்ன ரீச் பண்ணலாம். அது பண்ணி பார்க்கல எனக்கு தெரியல சார், நீங்க கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறீங்களா? ஓகே, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஸ்டார்ட். பேஸ்ட் ஆன் யுவர் அவைலபிலிட்டி வி வில் பிளான் இட் அவுட். சரிங்களா? ஷூர் சார். ஓகேப்பா, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்ப்பா? ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் ஆஸ்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின் பூஜா. தேங்க்யூ. வெரி நைஸ். வேற யாராச்சும்ப்பா ஏதாவது கொஸ்டின்ஸ்? No, sir. Okay, all right. Very nice. Today's session is very good, I believe. But என்ன 10 பேர் இருக்காங்க. Oh, they all left. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களோ? நோ சார், பிரேக். Oh, break. Okay, okay, nice. Okay, pa. I think we are taking a lot of time today. We'll talk about Lambda, API Gateway, இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னைக்கு பண்ண ப்ராக்டிகல்ஸை நீங்க பண்ணி பாருங்க. அதே மாதிரி எப்போ போல நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல. ப்ளஸ் வந்து நீங்க எல்லாருமே அந்த சார் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்காக அதில் சொல்லிருங்க. சரிங்களா? லிங்க்டின்ல ஐ திங்க் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். மஞ்சு ஆர் சம்திங் யாரோ போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அது வந்து ஒவ்வொரு டே பை டேவா போட்டுருங்க. அந்தந்த அன்னைக்கு நடத்துறது அந்தந்த அன்னைக்கு போட்டிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகேவாப்பா? ஓகே சார். ஓகேப்பா, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ அப்ரிஷியேட் ஆல் யூர் டைம்.